கோத்தபாய ராஜபக்ச பின்னால் ஆம்புலன்ஸ். ஆனா இவன் இவ்வளவு வெஹிக்கிளுக்கு முன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு அமைச்சரவின் வெஹிக்கிளுக்கும் 2 போலீஸ் வாகனம், அதோட 12 போலீஸ் ஆக்கள், கிட்டத்தட்ட 40 ஏதோ போட்டிருந்தோம். 8 லட்சம் இன்னும் ஒவ்வொரு மாதம் செலவாம் என்ன அவைகளுக்கு இந்த பாதுகாப்புக்கு மட்டும் ஒவ்வொரு மினிஸ்டர்ஸுக்கும். அதுல மைந்தாகும் ஹெலிகாப்டர் விமான பிரச்சனை மற்றது மற்ற ஜனாதிபதி எல்லாம் போட்டுக்கான் விவரம் என்ன இவ்வளவு 5 வருஷத்துக்கு இனி சொல்லிட்டான் வெளிநாடுகளுக்கு என்ன அமைச்சர் பயணம் பண்ணா அவையில் மட்டும்தான் போயிடலாம், ஃபேமிலி போயிடலாம். டிக்கெட் ஒன்றும் பே பண்ணல, ஃபேமிலிகளுக்கு டிக்கெட் ஒன்றும் பே பண்ணல, அவையில் மட்டும்தான் இதுக்கு மட்டும் போயிட்டு வருவீங்க வந்து. ஆமா ஆமா போற போக்க போற போக்குல பார்த்தா அவன் பிரிச்சுமே போலான் இருக்கு எல்லாம். டாக்டர் வந்துட்டார் அர்ச்சனா டாக்டர் வந்துட்டார். வணக்கம் எஸ்பி, நான் டாக்டர் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஒருக்கா மேல மார்க்ல எடுங்க வா ப்ளீஸா, நாங்க எடுக்கலாம் இருக்கும். எஸ்பி இன்டர்நெட் குறைவா இருக்குண்ணா. வந்துருக்கு. டாக்டர் வந்துட்டார். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். நான் எக்ஸாம் படிச்சு கொண்டிருக்கிறேன். நீங்கள் யாராவது கேள்விகள் கேட்டா மட்டும் பதில் சொல்லுவேன். ஓகே என்ன ஒரு கேள்வி டாக்டர். முந்தன்னா வந்து நிக்கிற எஸ்பி. ஓ டாக்டர். டாக்டர் நெட்வொர்க் ஏதோ பிரச்சனை நடக்கு. இல்ல அவர் போஸ்ட்ல விட்டுருக்கார், வேற நினைக்கிறேன் லைன்ல நிக்கிறார். ஹலோ. வணக்கம் டாக்டர். வணக்கம். நான் இதை பேஸ்புக்ல ஷேர் பண்ணி விட்டேன். அப்ப யாராவது வந்து கேட்கலாம்ன்றதுக்காண்டி அதான் கொஞ்சம் டிலே ரகுனா கழிச்சவர் தான் எனக்கு சொல்ல மறந்துட்டாரு நினைக்கிறேன். கேட்கிறேன் என்னன்னு சொன்னாது நான் நீங்க பவுடியா 2 பேர் போட்டுன்னு சொன்னீங்க. அதுக்கு போட்ட மெசேஜ் தான் அது பின்னுக்கு முன்னுக்கு வரைக்கும் வந்துட்டுது. ஹாஹாண்டு ரைட். ஓ இல்ல, நான் உங்களை திருப்பி அன்பிளாக் பண்ணி விட்டேன். எனக்கு என்னடா நான் அது வேறொரு ஆள் கமெண்ட் அடிக்க இழுத்து போட்டு ஆறுன்னு தெரியாம மாறி பிளாக் பண்ணி விட்டேன். மாறி சூடு விழுந்துட்டு வணக்கம். ஓமாமா தேங்க்யூ. நான் குவைட்ல இருந்து கதைக்கிறேன் டாக்டர். அடுத்த மாசம் ஊருக்கு வந்துடுவேன். கண்டிப்பா உங்களை பார்க்க வருவேன். எங்க சொந்த இங்க யாழ்ப்பாணமா இல்லாடி? நான் வவுனியா, யாழ்ப்பாணம் வவுனியாவில இருக்கிறோம். ஓகே. கண்டிப்பா உங்களோட கட்சியில வந்து இணைவேன். நன்றி. வாங்க, கட்டாயம் செய்து கொள்ளலாம். முதலாவது நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. டேக் கேர் யுவர் செல்ஃப். ஷூர். நன்றி. கதைக்கோணும் ரொம்ப நாள் ஆசையா இருந்தேன். எந்த முகத்தையும் உங்களோட முகத்தையும் இணைச்சு வச்சிருக்கிறேன் நான். நன்றி. தேங்க்யூ. ஓகே, இதுதான் எனக்கு சந்தோஷம். என்னென்றால் அவரோட கதைக்கிறதுக்கு எத்தனை பேர் எழுங்குறீங்க. தயவுசெய்து முன்னன் கதைச்சாக கதைக்காதீங்க. தயவுசெய்து வாங்க மேல வந்து அது போதும். அக்கா ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்தா கேளுங்க அக்கா ப்ளீஸ். எனக்கு ஒரு கேள்வியும் இல்ல. அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவருடைய வாழ்க்கையை அவர் கண்டிப்பா கவனமா பார்த்துக்கொள்ளணும். அது மட்டும்தான் என்னுடைய ஆசை. நன்றி. வணக்கம். சொல்லுங்க. உங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லிக்கலாம். நான் தனியா இருந்து அழுகுறேன். நான் இங்க அப்படியெல்லாம் எதுக்குமே நடந்துடக்கூடாது. கடவுளே நீ துணை அப்படின்னு நான் அழுகுறேன். நான் தேங்க்யூமா தேங்க்யூ இனி அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா நினைக்கிறேன். நான் வந்த அப்புறம் சந்தோஷம் இப்ப. ஆமாம் தேங்க்யூ
கட்சி சம்பந்தமா மயிலாடுதுறை பக்கம் மீட்டிங் வைக்கிற மாதிரி இருந்தா தொடர்பு வச்சா நாங்க இப்ப நான் இது ஒரு எக்ஸாம் எடுத்திருக்கிறேன். எனக்கு நான் வளமே எக்ஸாமுக்கு படிக்கிறேன்டா ஒரு முக்குத்தனமா படிக்கிறேன் நான். இப்ப இவ்வளவு நாளும் பேஸ்புக்ல போஸ்ட் போட்டுக்கொண்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் இப்ப வருமா 6 மாதத்துக்கு பின்னமா எல்லாம் எங்களுக்கு தெரியாது தானே. அப்ப சும்மா அப்பப்ப வந்து ஒரு சின்ன ஜோக்குகள் போட்டுக்கொண்டு அப்படியே போனது வரலாறு காலம். இனி அப்படி போயிடாது தானே. எங்களோட கட்சிக்குரிய செயலாளரை வந்து ஒரு சட்டவாளர் வேலை போட்டிருக்கு, ஒரு லோயர், ஒரு பொம்பளை பிள்ளை வன்னி மாவட்டத்துல இருந்தா நான் கேட்பா. மற்றது எங்களோட கட்சிக்குரிய இது நிதி திரட்டல், அதாவது வந்து இப்ப நாங்கள் இனி எலெக்ஷன் கேட்கிறேன் அண்ணன் சும்மா எங்கள்ட்ட இருக்கிற 2000 ரூபாய் 1000 ரூபாய் வச்சு கேட்கல. இப்ப இனி 4 பேருக்கு டிஷர்ட் அடிக்க வேண்டும். 4 பேருக்கு நான் இந்த முறை வந்து நான் பெரும்பாலும் எதிர்பார்க்கிறேன், இந்த போஸ்டர் அடிச்சு சுவர்களில் ஒட்ட மாட்டேன், நாட்டை அசிங்கப்படுத்துற வேலை பார்க்க மாட்டேன், சுவர்லையும் இந்த கம்பங்கள்லையும் அதுலயும் இதுலயும். சோ இந்த முறை நாங்கள் நினைக்கிறேன் பெரும்பாலும் நான் போஸ்டர் அடிக்க மாட்டேன் ஒரு சதம். சோ நான் பாக்குறேன்னு சொன்னா நாங்கள் ஏதாவது சனத்துக்கு வந்து நாங்கள் எங்களோட பரப்புற செயல்களை கொடுக்கறத அந்த சனம் வந்து ஏதாவது வந்து ஃபங்க்ஷனல் மீடியா மார்க்கெட்டிங் என்று சொல்றது, அது இங்கிலீஷ்ல. அதாவது என்னென்றால் இப்ப சும்மா ஒரு பேப்பர்ல நான் வந்து அர்ஜுனா நான் வந்து இந்த சின்னத்துல போட்டி விடுறேன், அதை வேண்டி பார்த்துட்டு போட்டுட்டு போயிடும். ரோடு முழுக்க குப்பையா இருக்கும். பட் இதே நீங்கள் ஒரு சின்ன என்னன்னு சொல்ற ஆக்கள் வளமையா பாவிக்கிற சாமானோட ஸ்கூல் பிள்ளை இந்த பேக் கொண்டு அடிச்சு கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து இதா இருக்குமோ இல்லையோ, என்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ இல்லையோ, அது உதாரணமா இருக்குமோ இல்லையோ, ஆனால் அது அந்த பிள்ளைக்கு நினைக்கிறோம் 4 மாதமோ 6 மாதமோ 10 மாதமோ அந்த பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு பேக் கொண்டு போய் இந்த அரசியல் முழுக்க கஷ்டப்பட்ட ஆக்கள் நோக்கி தான் இந்த அரசியல் இருக்கும், வேலைகள் நோக்கி தான். அப்ப நான் பாக்குறேன்னு சொன்னால் அப்படி ஏதாவது ஒரு 4 சாமான் வேண்டி கொடுத்தா அந்த பிள்ளை வந்து அதை ஏதாவது பிரியோசனமா பாய்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு நோட் புக் கொண்டு அடிச்சு கொடுக்குறோம்டா அந்த நோட் புக் வந்து 4 பேர் ஏதாவது எழுதி படிச்சு பாய்க்கிறது யூஸ் பண்ணிடும். ஒரு பெண் ஒன்று அடிச்சு கொடுக்குறோம்னு சொன்னா அந்த பெண் வந்து ஞாபகத்துக்கு வச்சிருப்பேன் அர்ஜுனா டாக்டர் தந்த பேனு, அதை விட்டுட்டு சும்மா 50 லட்சத்துக்கு நோட்டீஸ் அடிச்சு சுவர்ல ஒட்டினமா, தலையில ஒட்டினமா, முதுகுல ஒட்டினமான்னு சொல்லி கொண்டு ஒரு டிஷர்ட் அடிச்சு கொடுத்தா ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஆளுக்கு ஒரு டிஷர்ட் வந்துட்டீங்க. இப்ப கிளிநொச்சிக்கு போய் பார்த்தா தெரியும், எத்தனையோ பேர் வந்து இந்த பயங்கர அழுக்கான உடுப்போட தான் நின்று கராச்சிலையும் அங்கேயும் இங்கேயும் வேலை கொண்டிருக்காங்க. அப்ப நான் எங்கட கலர் வந்து ஃபுல் கருப்பு தானே, கரும்புலியில ஞாபகம் வச்சுக்கொண்டு கருப்பு, அதுல சிவப்பு எங்கட கலரும், அதோட சின்ன ஒரு 2 வெள்ளையா 2 போடி இருக்கும். அப்ப நான் பார்க்க ஒரு வடிவான டிஷர்ட் டிசைன் பண்ணி ஒரு 4 பேருக்கு மீட்டிங் வராங்களுக்கும் அதைக்கோ என்னோட வேலை செய்யற படிகளுக்கும் அவங்களுக்கு கொடுத்து விட்டால் அது மேபி நாங்கள் எலெக்ஷன்ல வெல்றமோ தோக்குறோமோ அவனுக்கு அது பிரியோசனமா போய் சேரும். யாராவது தர காசை வச்சு கொண்டு தான் நாங்கள் எலெக்ஷன் செய்ய போறோம். சோ அதனால 4 பேருக்கு பிரியோசனமா போகும். அதை விட்டு போட்டு வெளிநாடு காசு அனுப்பினா அந்த காசு எடுத்து சுவரொட்டி ஓட்டுற 50 லட்சமும் 20 லட்சம் 13 கொழும்புல சுவரொட்டி ஓட்டின கிட்டடியில நான் பாத்துறேன். எங்க பொது கட்டமைப்புக்கார சொல்லியிருந்தேன் கொழும்புல அந்த ரெக்கார்டிங் ஒன்று வந்து அதை பார்த்து நான் ஏதோ கொழும்புல வந்து சுவரட்டி ஓட்டுறதுக்கு மட்டும் 13.5 லட்சம் ஏதோ காசு முடிஞ்சிருக்கேன்னு சொல்லி நானும் கொழும்புல தான் திரியிறேன். எனக்கு கொழும்புல எல்லா இடமும் தெரியும், ராஜகிரியவா இருக்கட்டும், வெள்ளவத்தையா இருக்கட்டும், நுகையகோடவா இருக்கட்டும். நான் ஒரு சுவர்ல கூட எங்களோட சங்கண்ட இதை பார்க்கல. சோ அந்த 13.5 லட்சத்தை சில நேரம் எடுத்து போட்டு வீட்டை டாய்லெட்டுகள்ல ஒட்டிக்கணுமோ என்னமோ தெரியல, ஆனா ரோட்ல காணல. சோ அந்த மாதிரி வேலையில் நான் இந்த முறை பார்க்க மாட்டேன். அது சம்பந்தமா அந்த பினான்ஸ் வந்து கலெக்ட் பண்றதுக்கு வந்து நாங்கள் எங்களோட பார்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு INGO அதாவது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனா ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு பார்ட்டியா ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு அதுக்கு பொருளாளர் செயலாளர் எல்லாரையும் போட்டுட்டு அதுக்கு பிறகு அதுக்குரிய பேங்க் அக்கௌண்ட் திறந்து அந்த அக்கௌண்ட் டீடைல் வந்து நாங்க பப்ளிக்காவே அனௌன்ஸ் பண்ணோம். இந்த அக்கௌண்ட் தான் இது, அது வந்து எலெக்ஷன் பண்றதுக்கு யாராவது நீங்கள் போட வேணும்னு சொன்னா அதுல போடுங்கன்னு சொல்லி அதுல நேரம் போடலாம். அதே மாதிரி வந்து அது நேராவே டிபாசிட் பண்ணக்கூடிய இருக்கும். ரெகுலர் டிபாசிட் பண்ணீங்கன்னு எனக்கு நேராவே எனக்கு இல்ல, எங்கள்ட பார்ட்டிக்கு வந்து ஒரு செக்ரட்டரி அல்லது ஒரு ட்ரெஷரர் இருப்பினும் தானே அவைக்கு ஒரு இமெயில் ஒன்றை கிரியேட் பண்ணி போட அந்த இமெயில தந்தா அதுக்கு நாங்கள் இந்த காசு உள்ள போட்டிருக்கோம், பேர் விரும்பினா இப்படி பேர் விரும்பவில்லாட்டி இப்படின்னு சொல்லி போட்டா எங்களுக்கு தெரியும். அப்ப நாங்கள் அதுக்கு ஒரு ஆடிட் ரிப்போர்ட் நான் வந்து 2015 வந்து இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் மெட்டர்னல் சைல்ட் நியூட்ரிஷன் சொல்லி, அதாவது வந்து ஸ்ரீலங்காவில் நடந்த முதல் சர்வதேச மாநாடு குழந்தைகளின் பாலூட்டல் மற்றும் அம்மாக்களின் நோய் சத்து தமிழ்ல சொல்றாண்டா அம்மா கண்ட ஊட்டச்சத்து சம்பந்தமான இந்த 2015 இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் மெட்டர்னல் சைல்ட் நியூட்ரிஷன், அது வந்து ஆஸ்திரேலியா டிஃபெட் என்று கேள்விப்பட்டிருக்கீங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் அண்ட் ட்ரேட்ஸ் சொல்லி டிஃபெட் வந்து ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணின 1,60,00,000
அந்த அந்த ப்ராஜெக்டுக்கு டோட்டலாகவே முடிஞ்சது. அது இந்த செக்ரட்டரியா நான் ஒர்க் பண்ணினேன். ஸோ எனக்கு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்டோ இல்லாட்டி இது பெரிய வேலை இல்லை. நான் வந்து அது ஒரு இவ்வளவு நாலு மண்ணே இது ஒரு சும்மா பம்பலா போய் கொண்டு இருந்தது. சும்மா ஒரு லைவ்ல வந்தோமா, டிக்டாக்ல காய்ச்சோமா, லைவ்ல நாய் பேண்டு பேசணுமா, டக்கரண்டமா, அது இனி வந்து ஒரு விமர்சன அரசியலும் இருக்காது. பட் ஏதாவது ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணுவேன் ஃபேஸ்புக்ல. விமர்சன அரசியல் இருக்காது. மற்றது என்னுடைய எக்ஸாமுக்கு நான் 45 நாள் தான் இருக்கு. நான் டிசைட் பண்ணிட்டேன் 51 நாள் இல்லை. ஸோ அந்த 45 நாள்ல எப்ப என்ன செய்யணும் என்றது வந்து நான் நினைக்கிறேன் மாட்டாக்கள் எங்கண்டாக்கள் வெள்ளவட்டிக்காரரே இப்படி அரசியல் செய்யல படிச்சு ஒருத்தன் அரசியல் செய்யலாம்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று எழுதி கொண்டிருக்கேன். நான் படிச்சு கொண்டிருக்கேன். அதால டிஸ்டர்ப் பண்ணுவேன் நான் போட்டேன். ஸோ அது எல்லாம் டிஃபைன் பண்ணப்பட்டு ப்ரொஜெக்ட் எல்லாம் எழுதப்பட்டு அந்த ப்ரொஜெக்டுக்குரிய ஆர்ஆர்ட டியூட்டி என்னன்னு சொல்லி எல்லாம் பிரிச்சு கொடுப்பட்டு அவையோட கண்டாக்ட் நம்பர் எல்லாம் போடப்பட்டு கொஞ்சம் நீட்டா நடக்கும். வேலை எதிர்பார்க்கலாம். இன்னொரு அடுத்த 2-3 நாள்ல நல்ல நல்ல விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஃபேஸ்புக்ல வரும். அதே நேரம் யூடியூப் காரர் வர சொல்லி இருக்கிறேன். அவங்களோட காய்ச்சி போட்டு அவங்க கூட வந்து அவங்களுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு எதிராளம் கொடுக்கணும். சும்மா ஒருத்தன் சேவை சொல்லி போனை தூக்கி கொண்டு திரிகிறார்கள் எல்லாம் மீடியாக்காரர்கள் என்று என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கள் தான் இப்ப கூட கரண்டா வந்து என்ன நடக்குதுன்றதை சனத்துக்கு அடுத்தடுத்த நிச்சயம் சொல்லி கொண்டு வருது யூடியூபர்ஸ். ஸோ அதுல யூடியூபர்ஸ்ல வங்குரோத்த யூடியூபர்ஸ்லும் இருக்கு. இந்த ஜால் ரஜித் என்று சொல்லி அப்படி வங்குரோத்த யூடியூப்களும் இருக்கு. அதே நேரம் நல்ல யூடியூப் படியிலும் இருக்கிறாங்க. அது அந்த டவுஜி டிவியா இருக்கலாம், மதுவோ அரவிந்தோ அல்லது வந்து விது.டோ இல்லாட்டி ஆக்கள் இருக்காங்க நல்லபடியில் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் கூப்பிடுறோம். அதை விட எங்கட சாவச்சில இருந்து மது நினைக்கிறேன் நான் இருக்கான். அப்படி ஒரு 8-10 பேர் இருக்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க ஒரு ரெக்கக்னேஷன் ஒன்று கொடுப்போம். நான் சின்னப்படியில் ஒரு தொழில் முயற்சியை ட்ரை பண்ணி தேடி கொண்டு இருக்காங்க. இப்போ அவங்களையும் கூப்பிட்டு ஒரு மீடியா மார்க்கெட்டிங் ஒன்று செய்வோம்னு பார்த்தேன். மீடியா மார்க்கெட்டிங் யூடியூப்பால போகும், ஃபேஸ்புக்கால போகும், ட்விட்டர்ல போகும். இப்போ என்னன்னு எனக்கு மார்க்கெட்டிங் படிச்சேன், மாஸ்டர்ஸ் முடிக்கல. பட் அதை படிச்சு கொண்டு தான் இடையில குழம்பிட்டு. ஸோ பாப்போம் செய்வோம். படிக்கிறாங்க. நான் முகுந்தன் என்னன்னா அடுத்தடுத்த நாள்கள்ல கொஞ்சம் எங்கண்ட விஷயங்கள் சம்பந்தமா நான் சொல்லுவேன். கேண்டிடேட்ஸ் வந்து இப்ப உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த இதை எடுத்து பார்ப்போம். இது எங்கண்ட யாழ்ப்பாண மாவட்டத்துல வந்து நாங்கள் 10 கேண்டிடேட் வரைக்கும் வைக்கலாம். அதுல வந்து 6 எம்பி பேர் தான் மேக்சிமம் யாழ்ப்பாணத்துல வரலாம். அதே மாதிரி வன்னியில வந்து 6 எம்பி பேர். அப்ப மொத்தம் 10, 6, 12. பட் ஒவ்வொரு இடத்துல 10-20 பேர் வைக்கலாம். இப்போதைக்கு வந்து ஒரு 3-4 பேர் தான் டிசைட் பண்ணிக்கணும். எடுத்த வச்சுக்கு எல்லாரையும் அனௌன்ஸ் பண்ணிடலாம். அது இந்த ஆள் அந்த ஆளுன்னு சொல்லி அடிநுனியெல்லாம் தேடி பிடிக்கணும். நான் உங்கள்ட்டையும் கேட்டுக்கிறேன்னு யாராவது நொமினேட் பண்றேன்னு சொன்னால் வன்னி மைந்தனுக்கு அன்னைக்குள்ளாலே நேரம் கால் பண்ணி சொன்னீங்கன்னா கால் அடிச்சு சொல்லுவார். அதாவது நொமினேட் பண்றேன்னா நொமினேட் பண்ணுங்க. கிணவர் கதைச்சவை என்னோட. பட் அவையை கன்சிடர் பண்றேன். நான் மேனால எல்லாம் கிணவர் கதைச்சவை கன்சிடர் பண்றேன். பட் அதை ஃபைனலைஸ் பண்ணல. நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கல கிரைட்டீரியாக்களை மாட்டினா தான் ஃபைனலைஸ் பண்ணலாம். அந்த கிரைட்டீரியா ஒரு 1 செகண்ட் என்னண்டா நீங்கள் அந்த சொல்றீங்க இப்ப அந்த பேங்க் அக்கௌண்ட் திறந்து காசு சேகரிக்கிறது எலெக்ஷனுக்கு அது வந்து இலங்கையின் சட்டத்தின்படி நீங்கள் தேர்தலுக்கான காசு வந்து நீங்கள் அப்படி சேகரிக்க முடியாத. தேர்தலுக்கான காசு இல்ல. இது வந்து நாங்கள் வந்து நான் எனக்கு தெரியும். நான் ஒடிச்சு நான் எனக்கு பேங்க் ரீகன்சிலியேஷன்ல இருந்து ஆடிட்ல இருந்து இன்னும் ரெவென்யூ எப்படி கொடுக்கணும்னு தெரியும். நாங்க ரெஜிஸ்டர் பண்ண போறது வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அதை நான் சொல்ல வர என்னன்னு சொன்னா நாங்கள் இதுல இதுக்குத்தான் சொல்லி கதைச்சா என்ன நடக்கும்னு சொன்னா இத வந்து குத்தி விடுறதுக்கும் ஆக்கள் இருக்கு. குத்தி விடட்டும் இப்படித்தானே. இப்ப நாங்கள் எங்க கொண்டே குத்தலாம், கோர்ட்ஸ்ல கொண்டே குத்தலாம். தேர்தலே காசு கேட்கிறேன். அப்ப இந்த இதுல வந்திருக்க ஊழ லைவ்ல இருந்து இந்த ஊழ ரெக்கார்டிங்ல இருந்து கொடுத்த பெட்டியல்ல இருந்து யாராவது செய்யணும். இப்ப இது எனக்கு பிரச்சனை இல்ல. இப்ப நான் இப்ப நான் சொன்ன ஒரு விஷயத்தை வச்சு கொண்டு வழக்கு போடையில தானே. இப்ப நான் அதை வந்து லீகலா தான் செய்வேன். இப்ப சும்மா நாங்கள் வந்து வெளிநாள் இருக்கிறார்கள் எல்லாம் எந்த பேர்ல வெரி லீகல். என்னென்றால் செக்ரட்டரி வந்து லோயர், எங்க கட்சியின் செக்ரட்டரி வந்து லோயர். ஸோ வி ஆர் கோயிங் டு டு அதை சாரி என்னென்றால் நாங்கள் என்ன செய்யறோம், என்ன ஆணிய நாங்கள் எங்கேயாவது மரங்கள் அறையிறாலும் லீகலா தான் அறையிறோம். ஓகே, எல்லாமே லீகலா தான் இருக்கு. நாங்கள் அது வந்து எலெக்ஷன் கமிஷன்ல போய் அவை இப்ப எலெக்ஷன் ஆக்ட் இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். அது ஃபுல்லா அக்வர் அனைவரா படிச்சு கொடுக்கு. நான் சொன்னேன் நான் எக்ஸாம் படிக்கிறேன் அங்கிட்டேன்னு சொன்னா படிப்பேன் படிவா. எனக்கு அது ஒரு விருப்பமான வேலையும் கூட. அதால வந்து எல்லாமே லீகலா தான் இருக்கும். சும்மா நாங்கள் எடுத்தம் கவுத்தம் சொல்லி ஆக்கள்கிட்ட அங்க அதுக்கால இவர்கிட்ட போடுவோம் இவருக்கால போடுவோம். இன்னைக்கு பாத்தீங்களானே
இன்னைக்கு பாத்தீங்களானே ஜப்னால வந்து ஒரு எல்லாரும் ஒன்று சேர்ந்து பார்த்தேன், நான் share பண்ணியிருக்கேன் YouTube. டெக்லையும் வந்து அதே மாதிரி ஒரு போக்கு இருக்குது. ஆமா. வந்து அனுராக்கு வந்து அந்த வீடியோக்குள்ள கீழே இருக்க கொமெண்ட்களை கொஞ்சம் மேல் பண்ணா வாசிங்க. அனுராக்கு வந்து 3 2 வேணும் என்று அதை வச்சு ப்ரெஷர் பண்றதுக்கும் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறேன். இல்ல சனமண்ண முக்கியம். இப்ப நாங்கள் இப்ப அனுராக் நான் எல்லாருமே குத்தி முறிஞ்சு சஜித் அணிலன்னு சொல்லிக்கல. நான் ஸ்டடி பண்ணினது பிள்ளையாண்டான மூத்த அரசியல்வாதி எல்லாம் சொன்ன எல்லாம் சரியா வந்திருக்கணும், நான் பிள்ளையா வந்திருக்கணும். எனக்கு அரசியல் தெரியாண்டாங்க, நான் மொக்கன்டாங்க, லூசன்டாங்க, விமர்சனங்களை சந்திக்க தெரிஞ்சவன் தான் ஒரு அரசியல்வாதி. நான் ஒரு டாக்டரா இருக்க யாராவது என்ன பேசியிருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாடே நீ ஒரு செம்மறி அப்படி இப்படின்னு பேசியிருந்தா எனக்கு அது கவலையா இருந்திருக்கு. நான் ஒரு டாக்டரா எல்லாம் செய்யறேன், உங்களுக்கு பிரைவேட் கூட செய்யறேன், நீங்கள் என்ன இப்படி பேசுறீங்களே அம்மா என்ன பிரச்சனை கேட்டிருப்பேன். இப்ப நான் விமர்சனங்களை பற்றி கணக்கெடுக்கிறேன். இப்ப எல்லாம் நான் இந்த ஃபேஸ்புக் போஸ்டுகளை வரதுல கூட வாசிக்கிறேன். போன் வச்சிருக்கிற எல்லாம் வந்து அரசியல்வாதி என்று நினைக்கிறது தான் எங்களோட சமூகம். சோ நான் கீழே வர கொமெண்ட்களை கூட வாசிக்கிறேன், நல்ல விஷயங்களை லைக் பண்ணி விடுறேன். மற்றபடி தேவையில்ல வர கொமெண்ட்கள் யார் என்ன ப்ரொஃபைலா கல்ல ப்ரொஃபைலா எழுதி போட்டு மட்டும் நான் எனக்கு இந்த ஷோர்ட் டைம் மட்டும் தான் இருக்கு, 45 days. சோ அந்த 45 டேஸுக்கு வந்து வாழ்த்துக்கள். 45 டேஸுக்குள்ள வந்து இதுகளுக்கு கொமெண்ட் பண்ணி கொண்டதுக்கு எனக்கு டைம் இல்லை. டாக்டர் அர்ஜுனா, நான் நேற்றுக்கு அதான் சரி நீங்க செய்யறதெல்லாம் இந்த எதிர்ப்பு இதுகளை நீங்க விட்டுருங்க. இந்த வார இந்த இவங்க கொமெண்ட்ஸ் எல்லாம் பாத்துங்கன்னா நாங்க இருக்காம நீங்க வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும். ஒவ்வொரு ஆளை காய்ச்சிங்கன்னா நல்ல நானும் படிச்சு கொண்டிருக்கேன். கதைங்க ஒரு 50 பேர் அதை கதைக்க வைக்கணும். பிளீஸ் நேற்று கதைச்சாங்க முந்த கதைச்சாங்க கதைக்காங்க இடம் குடும்ப பிளீஸ். எனக்கு 2 நிமிஷம் தாங்க. அர்ஜுனா சாருக்கு வணக்கம். நான் கூட மியா தீவிரமா உங்களை ஒரு நேசிக்கின்ற ஒரு ஆள் மட்டக்களப்புல இருந்து கிழக்குல இருந்து உங்களுக்கு ஒரு முதலாவது உங்களுக்கு ஒரு த்ரோமெண்ட் செஞ்சுட்டு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அந்த லைவ்ல வந்து சொல்லியிருக்கிறீங்க முதல் பெஸ்ட் டைம், அதாவது 3வது நாளா வீடியோ நினைக்கிறேன் சொல்லிக்கிறீங்க எனக்கு வாகனம் லீசிங்ல கிடக்குது 70 லட்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லக்குள்ள நான் உங்களோட நம்பரை வந்து கொமெண்ட்ஸ் பண்ணி விட்டா நான் சாருக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அது நீங்க வந்து விரும்பாத பட்சத்துல செஞ்சு போட்டேன். சாரி மன்னிச்சு ஒருத்தர் காசு போடாம இல்ல யாரும் சொன்னாங்க ஏதோ இந்த அக்கௌண்ட்ல 6 கோடி இருக்காமட்டு. இப்ப நானும் போய் பார்த்தேன், தச்சமே நேரம் போட்டிருக்காங்களோ. அப்ப எனக்கும் ஒரு ஆசை கேட்க சந்தோஷமா தான் கிடந்து 6 கோடி எல்லாத்தையும் நிப்பாட்டி போட்டு அதை எடுத்து பேங்க் லோனையும் கட்டி போட்டு வீட்டையும் கட்டி போட்டு டாக்டர் மாதிரி ஒரு பெட்ரோல் சட்டையும் அடிச்சு போட்டுக்கலாம் போய் ஓடி போய் எல்லா அக்கௌண்ட்டையும் பார்த்தேன், எல்லாத்துலயும் 270 ரூபா 300 ரூபா அப்படித்தான் கிடந்தது. அப்ப என்ன பார்த்தேன் சும்மா போட்டிருக்காங்களா யாரோ வந்து. 2வது விடயம் என்னன்னா நீங்க இந்த பேஸ்புக்கை எல்லாம் டீட் பண்ணி போட்டு தூங்கிட்டீங்க. அன்றைக்கு வந்து நைட்ல இருந்து எனக்கு வெளிநாட்டுல இருந்து நிறைய கோளர்கள் இளங்க முக்கியமா சொல்லணும்னா இளங்கோன்னா ஜெர்மன்ல இருந்து அவர் நானும் அழுது கொண்டே இருந்தேன் 3-4 மணி வரையும். அவரும் அழுது நானும் அழுது மாறி மாறி. அப்ப என்ன நடந்து எனக்கு இங்க இருந்து போயுமேலாடாப்பா இப்படி கவலையா போயிட்டு எனக்கு நீங்க வந்து உங்களை காணலன்னு சொன்னோன்னே பேஸ்புக்லயும் தேடி பார்த்து இல்லாத தேடி பார்த்து ஒண்ணு காணல. நாங்க விடிய முடிஞ்சிருந்து அழுது கொண்டே இருந்தாங்க உங்களை பற்றி அந்த அன்பும் ஆதரவும் தான் இந்த 127 128வது நாள் வந்து நான் எப்படியும் துணிஞ்சு நிக்கிறேன்னு சொன்னா உண்மையாவே சில நேரத்துல நான் ஏன் போய் சொல்லணும், சில நேரத்துல வந்து தனி ஒரு ஆள் தானே விழாவில் அடிபட்டது. இப்ப வேற இப்ப டீம் இருக்கு, சனம் இருக்கு, சின்ன சின்ன குரூப் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஊர்ல பாதுகாப்பு கண்டே ஒரு படை ஒன்றை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். அவங்க வெளிக்கிட்டானுகள். அவங்க நான் எங்க அடுத்த கேஸு கண்டு போறேன்னா அவங்க 3 பேர்ல வேன்லையும் அதுலயும் இதுலயும் வந்து நிக்கிறானுகள். சந்தோஷமா இருக்க முதல் வந்து நான் அப்படி ஒருத்தரையும் சேர்க்கல, என்னோட ரெண்டு போட்டு நான் ஒருத்தரையும் சேர்க்கல, அப்படின்னு ஒருத்தரையும் கேட்கவும் இல்லை. பட் அந்த நேரங்கள்ல வந்து எல்லாரும் கதைக்கிற விஷயம் உதாரணத்துக்கு 100ல வந்து 10 பேர் அப்படியும் அதான் சாதாரணமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சாக்களுக்கு தெரியும். ஒரு மணி வடிவமா தான் இருக்கும், ஒரு பெரம்பல் சாதாரணமான பெல் ஷேப்பா தான் இருக்கும். அதுல நல்லா அரசியல் தெரிஞ்சவனும் இருப்பான், மொக்குகளும் இருக்கும். இந்த மொக்குகளில வந்து நாங்க கதைக்கிறத நான் பெருசா கணக்கெடுக்கிறேன். பட் டேக்கில் வந்து எனக்கு அந்த அரசியல் தெரியாதுன்றால, அதாவது வந்து ஒரு டாக்டரா இருந்தோட திடீர்னு அரசியல்வாதியா மாறிக்கு என்ன ஒரு ஆள் என்ன பேசிக்க கவலையா இருக்கும். ஆனா அது காலப்போக்கில் விளங்கிட்டது. எங்கட சனங்களுக்கு வந்து சிலதுக்கு ரெஜிஃபார்மோட தான் பிறந்திருக்கு மண்டைக்கு வந்து. சோ அதால நான் அதை பற்றி கணக்கெடுக்குது. இது என்ன சார் ஒன்றுமே ஆனாண்டு எழுத தெரியாம கூட அரசியல்வாதி தேர்தல் நடத்த போறீங்க, எப்படி நீங்க பங்களிக்கலாம், உங்களோட மாவட்டங்கள் எப்படி பங்களிக்கலாம், உங்களோட பங்களிப்பு எப்படி இருக்கும் இருந்தா சொல்லுங்க. அதுதான் காய்க்கு வந்தா இப்ப சாரோட இந்த கிழக்கு மாநிலத்துல இப்ப மட்டக்களப்புல நான் இருக்கிறேன் உங்களோட கட்சியில
எங்களுக்கு என்னையும் இணைச்சு கொள்ளுங்க. என்னால முடிஞ்சவே எனக்கு அர்ப்பணிப்பு நான் உங்களுக்கு காட்டுவேன். அர்ப்பணிப்போடு அது நாங்க open ஆ சொல்றேன். இப்போதைக்கு வந்து கிழக்கு மாநிலத்துல பட்டியில வந்து 5 MB மேல போகலாம் மேக்சிமம். ட்ரிங்கோவில் 4 MB மேல போகலாம். நானும் இந்தியா போறேன். சரிதானே, சந்தோஷம். இது என்னென்றால் அப்ப ட்ரிங்கோவில் யூடியூப் செய்யறேன் சார். நானும் யூடியூப் செய்யறேன். யூடியூபர் கூட நான் ஹெல்பிங் பிளாக் செய்யறேன். கொஞ்சம் ஆதரவு இருக்கு மக்கள்கிட்ட. அப்ப எனக்கு நான் உண்மையிலே மக்கள் அரசியல் வந்து உங்களுக்கு தெரியும் அங்க வியாழேந்திரன் அப்படி இப்படி என்று சொல்லி வெள்ள வேட்டியல் கணக்கு இருக்குது. நான் பேர் சொல்றதுல பயப்படுறேன். ஆனா என்னண்டா இப்ப அதுக்குள்ளேயும் வந்து எங்கடாக்களுக்கு அரசியல் படைப்பு எனக்கு நான் பர்டிகுலருக்கு இந்த வரைக்கும் பிறந்ததுல இந்த வரைக்கும் வரையில வரணும் ஆசைப்பட்ட. நான் இந்த ஹாஸ்பிட்டல் விஷயம் எனக்கு சொல்லி வரைக்கும் ஆசைப்பட்டேன். அதுக்குள்ள மன்னாருக்குள்ள பிடிபட்டு போன வழியா 3வது வாங்க வீட்டை வாங்க, எங்கிட்ட வீட்டை வாங்க நேரடியா. தம்பி ஒரு அண்ணன் ஒருத்தர் இருக்கேன், எந்த வீட்டை வாங்க. மிக்க நன்றி அண்ணா, மிக்க நன்றி. காந்தன் ஏதாவது கேள்வி நான் கேளுங்க. நான் கோய்க்கானே மற்ற நிக்கிறேன் தான் ப்ளீஸ். ஓகே காந்தன் ஏதாவது கேள்வி இருக்கா? வணக்கம் டாக்டர். ஒரு ஃபேமஸான SLES முடிச்ச ஒரு ஆளும் வந்து முதல் சொல்லி கொண்டு வந்தவ தாங்கள் வாரண்டு. அதுக்கு பிறகு அவ கொஞ்சம் பின்னடிக்கணும் என்னோட தெரியல. இப்ப நான் பார்த்தேன்னு சொன்னால் பெட்டிகுலோ ட்ரிங்கோல இருந்து எங்கடாக இப்படித்தான் முதல் நான் யோசிச்சது வந்து ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பையே உருவாக்கணும்னு சொல்லி. அதாவது வந்து வடக்கு கிழக்கு முழு பேரும், அது பென்னி தொகுதியா இருக்கட்டும் அல்லது வந்து இது யாழ்ப்பாண தொகுதியா இருக்கட்டும் அல்லது வந்து ட்ரிங்கோ தொகுதியா இருக்கும். ட்ரிங்கோல வந்து 4 MB மேர் வரலாம், பெட்டியில 5 MB மேர் வரலாம். ஜாழ்ப்பாணத்துல 6, வெண்ணூர்ல 6, வெண்ணில 6, 6 12, 5, 15 21 MB மேர் யாழ்ப்பாணத்துல இருந்து வரலாம். சோ இப்ப வந்து எங்கட சனம் வந்து துப்புரவா பழையாக்களை பார்த்து வாழ்க்கையில ஓட் போடாது. அது 100% எனக்கு தெரியும். ஆனா அது மறந்து போய் டயர் இது அல்லது டயர் இது ரிசார்டின்னு தெரியாம டயருக்கு போட்ட ரிசார்டிக்கு போட்டு டயருக்கு போட்டா ஒழிய போனுக்கும் கால்குலேட்டருக்கும் வித்தியாசம் தெரியாம போட்டா ஒழிய மற்றபடி என்ன நான் நினைக்கிறேன் இந்த முறை அப்படி பழைய அரசியல்வாதிகளுக்கு ஒரு ஓட் போகும்ன்றதே எனக்கு வெளியே டவுட். அந்த சில செம்புகள் தூக்கும், அது அதுல ஒன்றும் செய்யறாது. 100-200 பேர் தூக்கும். பட் நான் நினைக்கல இந்த முறை அப்படி பழைய அரசியல்வாதிகளுக்கு எங்கடாக்கள் ஓட் போடுவீங்க. அது மக்களுக்கு அரசியலை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. அதுக்குரிய வேலையில் நான் செய்வேன். என்னால வந்து வடக்கு வெண்ணியையும் யாழ்ப்பாணம் என்னால இப்ப கவர் பண்ணக்கூடியா இருக்கு. பட்டியும் ட்ரிங்கவும் நீங்கள் யாராவது வந்து முன்னிட்டு செய்வீங்களா இருந்தால் எனக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து தரையிலும். அகலக்கால் என்னால விரிக்கலாது. இப்ப எடுத்த வீட்டுக்கு அகலக்கால் விரிக்கலாது. அதனால் பட்டரியும் ட்ரிங்கவும் நீங்கள் யாராவது விரும்பினால் செய்யலாம். உதாரணத்துக்கு இப்ப NPP கூட பட்டியும் ட்ரிங்கோலையும் மக்களை தேடிக்கொண்டிருக்கு, யாழ்ப்பாணத்திலையும் தேடிக்கொண்டிருக்கணும். நான் அவையோடையும் கழிச்சு கொண்டு தான் இருக்கிறேன். பட் நான் யாருக்குமே அடிமையா போய் வாழ விரும்புறேன். அது யாரா இருந்தாலும் இப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேற, பிரசிடென்ட் எலெக்ஷன் வேற. பிரசிடென்ட் நீங்க விரும்பாமல யாரோட வந்துதான் போறார். பார்லிமெண்ட் வந்து நாங்கள் தான் டிசைட் பண்ண போறோம் யார் வாரது யார் வேற இல்லையாண்டு. ஸோ பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்தேன் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு அடிமையா போய் இவற்றாளுண்டு கதை படுறதில்ல. ராமநாதன் அர்ச்சனா இல்ல. அதால வந்து நான் பெரும்பாலும் 100க்கு 99%, 99% நாங்கள் எங்களோட சுயேட்சை குழுவா தான் கேட்போம். அது வந்து டிசைட் பண்ணிக்கோம். எங்களோட கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு சுயேட்சையா தான் நாங்கள் கேட்போம். இப்ப கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்குள்ளால கேட்கலுமா இல்லையான்ற சம்பந்தமா இப்ப எங்களோட லோயர் வந்து அது சம்பந்தமா காய்ச்சி கொண்டிருக்கா. அது சம்பந்தமா எல்லாம் பார்த்து கொண்டிருக்குது. அதற்காக பழைய லோயர்ஸ்கிட்ட தான் கேட்கணும். என்றால் நாங்கள் புதுசா கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு அது ஜனவரி ரெஜிஸ்டர் பண்ணணும். நானும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் எல்லாம் வாசிச்சு கொண்டிருக்கிறேன். இப்ப எங்களுக்கு இது புதுசுதானே. பட் எனக்கு அது வாசிக்கிறதுக்காக ஏதோ 20-22 பக்கம் PDF எனக்கு வாசிக்கிறதுக்கு 2.5 மணி நேரம் காணும். நான் ஒருக்கா வாட்ஸ்அப் இந்த செக்ஷன் என்னன்னு சொல்லி 2 நிமிஷத்துல சொல்லுவேன். பட் என்ன பிரச்சனை சொன்னால் நான் கன்சிடர் பண்றதுக்கு ஜோதிச்சு கொண்டு இருக்கிறேன் என்ன செய்யறாண்டு. என்னால இப்ப ட்ரிங்கோக்கம் இருக்கும் அகலக்கால் விதிக்கலாது. யாராவது செய்யறேன்னு சொன்னால் செய்யலாம். இல்லாட்டி சம்பந்தர் இருந்த ட்ரிங்கோல கடைசியா ஒரு தமிழ் அரசியல்வாதியும் இல்லாம போயிடும். மேபி எங்கடைய எல்லாம் ஓடி போய் நிக்கலாம் ட்ரிங்கோல. எங்கட வெள்ளவட்டியில் ஓடி போய் ட்ரிங்கோல கேட்கலாம். யாழ்ப்பாணத்துல நான் நிக்கிறேன் படியா அவைக்கும் ஒரு ஆசை. இன்றைக்கும் ஏதோ சேர்ந்து மீட்டிங்ல பாத்துக்கணும். ஒரு நிமிஷம் பண்ணுவோம். Division of Electoral Reports 2023 number of registered electors 2023 என்ன ரைட் சொல்லுங்க. நாங்கள் இப்ப படிச்சு கொண்டிருக்கோம் டீம். எனது வாழ்த்துக்கள் நீங்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு. தேங்க்யூண்ணா. நீங்கள் சொன்னது சரியான விஷயம். ஒரு டிஷர்ட்டுக்கு
அந்த ஒரு நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட இதன்ட்டு சொல்லுங்க, எங்களால இயன்ற உதவியிலே நானும் இந்த அதுக்கான அது வந்து இப்படித்தானே நேர முழு கணக்கும் வரும். இந்த அக்கௌண்ட்ல எவ்வளவு காசு இருக்கு என்ன, அது இந்தியன் ரெவன்யூக்கு நாங்கள் வந்து ஒரு ஐஎன்ஜிஓ தான் ரெஜிஸ்டர் பண்ண போறோம். ஸோ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனா ரெஜிஸ்டர் பண்ண போறோம். நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல வந்து நாங்கள் அந்த காசை வட்டிக்கு வைக்கவும் போயிடாது, ஒன்றும் செய்யலாது, கரண்ட் அக்கௌண்ட்ல தான் வச்சிருக்கலாம். அதுல இவ்வளவு வந்தது என்னென்னத்துக்கு செலவழிச்சு நாங்கள் அது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அதுல என்னென்ன செய்யறாங்க ஒரு சக்கல ஆடிட் ரிப்போர்ட்டும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒலிம்பிக் ஆடிட் ரிப்போர்ட் நான் வந்து அக்கௌண்டிங் எல்லாம் செய்து நான் சும்மா என்ன பெரிய பெருமையா சொல்லிக்கொண்டு போயில எனக்கு பேங்க் ரீகன்சிலியேஷன்ல இருந்து ஆடிட் ரிப்போர்ட்ல இருந்து எல்லாமே தெரியும். உதாரணத்துக்கு எங்க பேங்க் அதாவது வந்து நாங்கள் ஒரு ஐஎன்ஜிஓ ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு அந்த ஐஎன்ஜிஓ கொண்டு இன்லேண்ட் ரெவன்யூல ரெஜிஸ்டர் ஜெனரல்ல போய் நாங்க ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு அதுக்குரிய பேங்க் அக்கௌண்ட கிரியேட் பண்ணிடுவோம் இன்னொரு வித்தின் 1 வீக். அதுல என்னன்னு வார காசுல முழு காசும் எந்தெந்த எத்தனை காசு எவ்வளவு காசு போட்டவே அது 5000 10,000 முழுக்க போட்டு அதுல எங்களோட இன்கம் என்ன, அது எக்ஸ்பென்சஸ் என்ன, அதுக்குரிய டேக்ஸை வந்து வடிவா பே பண்ணுவோம் என்றால் நாங்கள் நாளைக்கண்ணே கவர்மெண்ட் மாத்திரம் ஒரு இதா இருக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த வெள்ள வட்டி அரசியல் எல்லாம் என்ன செய்தாண்டா இவ்வளவு காசுல கொண்டே இப்ப என்ன செட்டு தெருவுல வீடும் தட்டாறு தந்தியில பூச்சிடின்னு தான் கட்டினவ. ராமனா நட்டுனா அப்படி செய்ய மாட்டான். எங்கேயாவது வந்து சில நேரத்துல முல்லைத்தீவுல ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு 200 பேருக்கு வீடு அல்லது வந்து ஒரு நிமிஷம் என்ன உடஞ்சிட்டு ரைட் ஓகே முல்லைத்தீவுல ஒரு 200 பேருக்கு வீடு அல்லது வந்து ஒட்டி சுட்டான்ல ஒரு 40 பேருக்கு வீடு அப்படி என்றால் கூட எல்லாம் ப்ரொஜெக்டுகள் எல்லாம் எழுதப்பட்டு அந்த ப்ரொஜெக்டின் ஃபுல் டீட்டெயிலும் வந்து வெப்சைட்ல போடப்பட்டு அதுக்குரிய ப்ரொஜெக்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், பிசினஸ் கேஸ், பிசினஸ் சார்ட்டர் எல்லாமே இருக்கு. ஸோ யாரும் வந்து என்ன கேள்வி கேட்கலாது இங்க அந்த காசு அங்க இந்த காசுன்னு சொல்லி அது நான் செய்வேன். அது என்னுடைய குணம். சின்னல இருந்து நான் அப்படித்தான். 6வது எனக்கு இப்போ உதாரணத்துக்கு என் மாமி வந்து ஒவ்வொரு மாதமும் 15,000 ரூபா நான் நினைக்கிறேன் 5 வருஷம் படிப்புக்கே காசு போட்டு கொண்டு வந்துவா. அவ நான் படிச்சு முடிய 7 வருஷம் முடிய மாமிட்ட கொண்டே நான் சொன்னா மாமி நீங்க 7,20,000 ரூபாய் இது வரைக்கும் தந்துருக்குறீங்க, என்னோட தர்றது காசு இல்லை, இந்த டைரி எல்லாத்தையும் பார்த்து எழுதி போட்டு ஆனா நான் படிச்ச ஒரு டாக்டரா வந்து போட்டு உழைச்சி அந்த காசு முழுக்க தர வேணும். அந்த மனுஷிக்கு எனக்கு காசு முடுக்கல, அது வேற பிரச்சனை. அம்மா அப்பாடா தானே எனக்கு கொடுக்கல. ஆனா நான் இப்ப வரைக்கும் அவாக்கு 7,20,000 ரூபாய் நான் கடன்காரன். சோ இப்ப நீங்கள் யாராவது என்ன எனக்கு போட்டாலும் அந்த காசுகள் முழுக்கவுமே அப்படியுமே எல்லாமே ஆடிட் பண்ணப்படும். ஆடிட் ரிப்போர்ட் வந்து பப்ளிக்காவே போடப்படும். நீங்க யாரும் போய் வெப்சைட்ல ஆடிட் ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். நீங்க ஒலிம்பிக்கு போய் பாத்தீங்கன்னா ஒலிம்பிக் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க ப்ராஜெக்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அது இது எல்லாமே போட்டுருப்பாங்க. இதுல அது சம்பந்தமான அக்கௌண்டிங் தெரிஞ்சாக்கள் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இன்கம் என்ன, எக்ஸ்பென்சஸ் என்ன, இப்ப கரண்ட் சேவிங்ல இருக்கிற காசு எவ்வளவு, ஆத்தரைஸ் சிக்னேட்டர் யாரு, அப்ப அது எல்லாமே இருக்கும் ஃபுல்லா வெப்சைட் கிரியேட் பண்ணுவோம். அதுல எல்லாமே இருக்கும். பட் இந்த 42 டேஸுக்குள்ள படாரம் என்னால செய்யலுமோ தெரியல. பட் அது வந்து எல்லாமே நடக்கும். சோ அதால இவர்கிட்ட கொடுத்த காசு எத்தனா நாங்கள் அவர்டைம் காசு கொடுத்தாங்க வந்ததோ உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது. எந்த அக்கௌண்ட்டுக்கு மொத்தம் அனுப்ப தேவையும் இல்லை. அது எல்லாமே நீங்கள் நேரம் அது ஐஎன்ஜி அக்கௌண்ட்டுக்கு அனுப்பலாம். அது எல்லாமே இருக்கு. ப்ராவிடென்ட் பண்ணல முதலமைச்சர் நிதியம் அப்படி இப்படி என்று அதுக்கு வந்து அதுக்குரிய எல்லாமே இருக்கு தானே லீகலா. தேங்க்யூ. உங்களோட ஹெல்த்தும் உங்களோட சேஃப்டியும் இம்பார்ட்டன்ட். நீங்கள் எங்களோட மக்கள் பிரதிநிதி. இதுதான் என்னோட கருத்து டாக்டர். நான் சீலாரங்கரன் மற்ற இடத்தை நன்றி. தயவுசெய்து வர்ற உறவுகளே தேர்தல் பரப்புரை வந்து 45 நாள் இருக்கிறது மிக கவனம் குறைக்கிறது. டாக்டருக்கு அதை நீங்க எப்படி உதவி செய்யலாம், எங்களுடைய டாக்டரோட கொள்கையில எப்படி நீங்க எடுத்துக்கொண்டு செல்லலாம், சமூக வலைத்தளங்கள் ஊடகமா கண்டிப்பா நாங்க ஊடகமா மாறணும். அதுக்கு என்ன செய்யலாம்னு இருக்கு. டாக்டர் சொன்னீங்கன்னா அவருக்கு நம்பிக்கை வரும், உங்களை நம்பி வருவேன். கேள்வி கேட்கறத விட்டுட்டு எப்படி பங்காற்றணும், என்ன மாதிரி செய்ய போறீங்களோ எப்படி உங்களை பரப்புரை செய்ய போறோம் தயவுசெய்து எடுத்து விளக்குங்க. அப்பதான் அவருக்கு ஒரு நம்பிக்கை வரும். அவர் சீரியஸா காய்ச்சி இருக்கிறத நான் ஜோக்கடிக்கிற நேரம் கோவிக்காதீங்க. நாங்க எப்படி செய்வோம், என்ன மாதிரி செய்வோம், அவர் ஒரு விஷயத்தை நாங்க எடுத்து படப்பட கடத்துவோம், ஒவ்வொரு நிமிஷத்துக்கு அலறோம். அப்பதான் அந்த செய்தி வேகமா போய்க்கொண்டு போட்டி எங்களுக்கு ஊடகங்கள் எதுவும் இல்ல போட மாட்டாங்க ஒவ்வொரு. நாங்க ஊடகம் மாறுவோம். தயவுசெய்து அதை பற்றி கதைங்க ப்ளீஸ். தேடி போடும் கொஞ்ச நாள் போடும். அர்ச்சனா வணக்கம் அண்ணா சொல்லுங்க. அக்கா அண்ணா எல்லாரும் நாங்க கதைக்கிறப்ப என்னன்னா நான் ஒன்று கேட்கிறேன்னா இந்த இப்ப நீ இந்த இடமெல்லாம் நீங்க வந்து இந்த இடமெல்லாம் தெரிய நாகான்றது நாகநாதன் டாக்டர் ஆகிறீங்க? இல்ல நான் நாகதீவன். சரி வர்த்தகர் லண்டன்ல. ஓகே என்னன்னு சொன்னா நீங்கள் இந்த எங்கட போராளிகள் எல்லாத்தையும் நீங்க பாக்குறீங்களோ? ஆமாம். அதுகளுக்கு உதவி செய்வேன்னு சொன்னா நான் நீங்கள் உங்களோட யூடியூப் உங்களுக்கு நம்பிக்கையான யூடியூப் காரரை கொண்டுச்சு
நான் ஒவ்வொரு மாதமும் எனக்கு இந்த வேஸ்ட் ஆயில் விற்கிற காசு இருக்குது 300 பவுண்ட் நான் தருவேன் ஒவ்வொரு மாதமும். நாளைக்கு வந்து கிளிநொச்சியில வந்து ஒரு டிஃபரெண்ட்லி ஏபிள் விழிப்புணர்வு ஒரு இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்கோட நாளைக்கு போறேன். நாளைக்கு பின்னேரம் எனக்கு ஒரு ஆஸ்திரேலியாவில இருந்து ஒரு அண்ணவரால் அடிச்சு சொன்னவர், தாங்கள் தான் அதுக்கு ஃபுல்லா ஃபன் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்போ உங்களுக்கு போய் மெடிக்கல் ஹெல்ப் ஏதாவது வைக்க பண்ணிருமாண்டா. அதுல வந்து ஒரு ஹாஸ்டலோட நடத்தினோம். அந்த ஹாஸ்டல்ல வந்து 14-18 பேர் வந்து ஆல்ரெடி இருக்கணும் அதுல கண்டறியாதார்கள். சரிதானே? அதை விட இன்னொரு டீம் ஒன்று இருக்கு, 278 பேரோ 288 பேர் இருக்கணும். அதை விட கேம்பஸ் படிகளுக்கு படிப்பிக்கணுமா. ஸோ அவையோட போய் ஒரு மீட்டிங் ஒன்று வைக்கலுமான்னு கேட்டவ. நான் அப்ப போய் கதைப்ப மட்டும் தான் நாளைக்கு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். நான் போய் கதைப்பேன். போய் கதைச்சிட்டு நாளைக்கு தான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் செய்யறேன். இப்ப அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது செய்ய விருப்பம் வேண்டாம்னு இப்ப சும்மா இந்த அக்கௌண்ட்டுக்கு எல்லாம் காசு இல்லாம அனுப்ப வேண்டாம். அந்த காசை வச்சிருங்கோ. நான் வந்து எங்கட ஃபண்ட் ஒன்று கிரியேட் பண்ண, அதாவது வந்து என்ன ஒரு எல்லாமே லீகலா செய்யணும். சும்மா நீங்க எனக்கு தெரியும் நீங்க என்ன நம்புறீங்கண்டு, ஆனா எனக்கு வந்து அப்படி மட்டாக்கள் என்ன பற்றி குறை சொல்றது எனக்கு கண்ட காட்டாது. அதால நான் ஒரு ஃபண்ட் விளங்குது. என்னன்னா நான் சொல்றேன்னா ஒரு யூடியூப் மூலம் நீங்க அந்த உதவிகளை செய்து கொண்டீங்கன்னா வேணாம். அதாவது வந்து என்னன்னா இப்ப இப்படித்தானே இப்ப யூடியூபர்ஸ் அது அந்த நாங்க எல்லாமே லீகலா செய்ய மாட்டேன். என்னண்டா நான் ஒரு காசை வந்து ஒரு யூடியூபருக்கு அனுப்பிக்க, யூடியூபர் அந்த காசுல உண்மையாவே ஸ்பெண்ட் பண்றாரா இல்லையா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இப்ப நீங்கள் எனக்கு ஒரு 300 பவுண்ட்ஸ் மாதம் அனுப்பினீங்கன்னா அது சுமார் 1 லட்சம் வைப்பேன்னு சொல்லுங்க. அதுல அந்த 1 லட்சம் ரூபாய் காசுல இந்த யாரோ ஒரு ஆளுக்கு வந்து ஒரு சின்ன கம்யூனிட்டி ஒன்றுக்கு போய் என்னென்ன செய்திருக்கு அதோட பில் எல்லாமே வெப்சைட்ல அப்டேட் பண்ணப்படும். அதாவது உங்களோட பேர் சொல்ல விரும்பினா இந்த பேர் சொன்ன இவர் வந்து இவ்வளவு அனுப்பி இருக்கிறார், அதுல இவ்வளவு அனுப்பப்பட்டிருக்கு. பேர் சொல்ல விரும்ப இல்லை என்று சொன்னா எக்ஸ் என்ற நபர் வந்து ஜெர்மனில இருந்து அனுப்பியிருக்கிறார். அவர் அனுப்பினதுல இந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு அவையின் பேரும் எழுதலாது, யார் பயனாளியோ அவையின் பேரும் எழுதலாது. ஒரு நிமிஷம் பாருங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதுதான் நாங்களுக்கு எடுத்துனாங்க இல்லையே, டவுன்லோட் பண்ணி எடுத்து பார்லிமெண்ட் ஆக்ட் தானே இல்லையே. இல்ல அது இல்லை, அது நீங்க இப்ப டவுன்லோட் பண்ணி பார்த்தோம். அது இல்ல மற்றது இது ஒரு நிமிஷமா 1 மினிட். இப்ப நீங்க எனக்கு அனுப்பின ஆக்ட் வந்து வேண்டானே, அது எடுத்துக்காங்க ஒரே ஆக்ட் தான். நாங்க படிச்சு கொண்டிருக்கோம், இடையில கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். வெரி சாரி. நாங்க இந்த பார்லிமெண்ட் ஆக்ட்ல இருந்து இந்த கெசட்ல இருந்து அக்குவரா படிச்சு போட்டு தான் அடுத்த வேலை பாக்குறது. அர்ஜுனா, படிப்பு முக்கியம், மேற்கொள்ளுங்க. வணக்கம். நீங்க உங்களோட கட்சிய வந்து நாங்க வந்து பரப்புரையோட போனா நீங்க அந்த கொடிய உங்களோட அதெல்லாமக்கா இப்ப அதெல்லாம் பார்த்து கான்ஸ்டிடியூஷன் பார்த்து கொண்டிருக்கிறேன், கெசட் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்ப இனி எங்களுக்கு சிம்பிளை கிரியேட் பண்ணணும். என்ன சிம்பிள் அண்டு அது இப்ப நான் சொல்லல, சொன்னா வேற ஒரு கூட்டம் கொண்டு ஓடி போய் அந்த சிம்பிள் எடுத்துரும். அதால இப்ப சொல்லலாது கலர் சொல்லி வெளியிற டைம் வந்து இப்ப பார்லிமெண்ட் கெசட் போட்டு, சாரி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு, பார்லிமெண்ட் கெசட் வந்து அதாவது என்னோட மதிப்பு ஜனாதிபதி நேற்று சொல்லியிருப்பாரோ பார்லிமெண்ட் டிசால்வ்னு சொல்லி. அப்ப 10ஆம் தேதி அது டிசால்வ் பண்ணி 10ஆம் நாள்ல இருந்து 17ஆம் நாளுக்குள்ள வந்து நாங்கள் எங்களோட கட்சி இந்த சுயேட்சை குழுவை ஃபுல்லா ரெஜிஸ்டர் பண்ணி நொமினேஷன் பேப்பர் போட்டுருவோம். அதுக்குரிய க்ளோசிங் டேட் வந்து நவம்பர் 14 நினைக்கிறேன். குடும்ப வாரம் படிக்க கொப்பில அக்டோபர் 14 தான் க்ளோசிங் டேட். அப்போ அக்டோபர் 14 முன்னாடி எங்களோட கண்டஸ்டன்ட் யாருன்னு சொல்லி அவையோட கன்சென்ட்ல இருந்து அவையோட சைன் பண்ணின லெட்டர்ல இருந்து எல்லாமே அக்டோபர் 14 முன்னாடி சப்மிட் பண்ணிடுவோம். உங்களுக்கு டைம் இல்ல சரியா? இப்ப செப்டம்பர் 25-26 இன்னும் கொஞ்ச நாள் தான் கிடக்குது, அதுக்குள்ள செய்யணும். நீங்கள் யாராவது டொமினேட் பண்ணணும்னா வன்னிமைந்துரனாக்குள்ள கூட வந்து சும்மா மெசேஞ்சர்ல நானும் பாருன்னு போடுறது பெரிய யோசனை இல்ல. அப்படி யாராவது இருந்தா நீங்க நாமினேட் பண்ணுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஓகே, வாழ்த்துக்கள் டாக்டர். நான் விளையாடுறேன் பேசுறேன். சொல்லுங்க டாக்டர். நீங்க சில ஒரு விஷயம் கதைச்சிங்க, இந்த பள்ளிக்கூட மாணவற்ற பேக்கில் விளம்பரம் அது சரியா வராது இப்போதைய அரசியலுக்கும். அது தவறுன்னு நினைக்கிறேன். ஏன் தவறு? அது ஒரு பாடசாலை எந்த அரசாங்கமும் எந்த நாட்டிலையும் அது நான் விளையாடுத்துறேன். நான் தற்சமயம் இப்போ நான் யூரோப்லாம் இருக்கிறேன். ஓகே, உங்களோட நான் முதல்ல கதைச்சிட்டு இருக்கிறேன், தனிப்பட்டதுல கதைச்சிட்டு இருக்கிறேன். இல்ல பாடசாலை பேக்ல தான் நான் சொல்லல. இப்ப பாடசாலை யூனிஃபார்ம்ல முதுகுல எழுதி விடுற தானே நாங்கள் எங்கட கட்சியின் பேர் இந்த கட்சி என்று நான் சொன்னா ஒரு குழந்தை பிள்ளைகளுக்கு ஒரு சாமானை கொடுத்தா அது வந்து காலங்காலமா அது பேக்கா இருக்கலாம், அல்லது ஒரு கொம்பாஸா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு நோட் புக்கா இருக்கலாம், ஒரு பேனையா இருக்கலாம். அது வந்து காலங்காலமா வந்து அதுக்கு ஏதாவது பிரயோசனப்படும். இப்ப 50 லட்சத்துக்கு பொது வேட்பாளருக்கு சுவரொட்டி ஓட்டினீங்க, என்ன நடந்தது?
50 லட்சம் நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியும் அவ்வளவு ஆசை வந்து அது ஒட்டி நீங்கள் என்னத்தை கண்டு நீங்க சூரட்டி ஒட்டி அது சரி சார், நான் அதை விமர்சிக்க வரையில. நான் இப்ப நீங்க சொன்ன பாடல் பேக்னு சொன்னீங்க பையன், அது என்ன பிள்ளைப்பா, ஒரு பிள்ளைக்கு ஒரு ஸ்கூல் பேக் கொண்டு கொடுக்கறது என்ன பிள்ளை? இந்த எனக்கு தெரியும், நானும் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்கிறேன். இந்த இதுல கிடக்குது வந்து ஸ்கூல் பேக் வந்து ஒரு கட்சியின் லோகோ உள்ள ஸ்கூல் பேக் கொடுக்கலாண்டு இருக்கு சார். நீங்க உலக நாடுல எந்த இதுல இருக்கு லீகலா தானே செய்வோம் எல்லாம், நாங்க அது சம்பந்தமா தேடி பாக்குறோம். இந்த அரசாங்கம் விரும்பாது. மற்ற சார் வந்து நீங்க அனுரால தொடர்புல இருக்கிறீங்க, உங்களோட பின்னணி இப்ப நான் யாருன்னு உங்களுக்கு இதுல சொல்ல முடியாது, தனிப்பட்ட முறையில காய்ச்சிருக்கேன். மற்றது இந்த நீங்க ஓகே இனத்தை பற்றி காய்க்கிறீங்க அடிக்கடி, சில சமயத்துல நாங்கள் இனிமேல் கொஞ்சம் தவிர்க்கத்தான் வேணும் சார். உங்களை நான் தப்பா சொல்லல. இப்ப இந்த அரசாங்கம், இந்த ஜனாதிபதி வந்து ஒரு இதை விரும்பாதால் உங்களோட பின்னணி ஆராய்ஞ்சு கொண்டு இருக்கிறார். உங்களை அவருக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் எப்படி என்ன இதுண்டு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா நிச்சயம் உங்களை அவராக அழைப்பார். அவற்ற தண்ட கொள்கையில இருக்கிறேன் அவர் யோசிக்கிறார். நிச்சயம் உங்களுக்கு அந்த இதுல இடம் இருக்கு. டாக்டர் சென்னோட தயவு செய்து உங்களோட கேள்விகளை சுருக்கமாக கேட்டீங்கன்னா தான் அவர் கேட்கலாம். நீங்கள் நீளம் அடைச்சிங்கன்னா விளங்குதானா மிக்க நன்றி. என்ன இது வந்து ஒரு விடயத்தை மட்டும் விளங்கிக் கொள்ளுங்க. அவர் அனுராக் சப்போர்ட் இருக்கிற இல்லையானது முக்கியமல்ல. பாராளுமன்ற தேர்தலில் தனது கட்சி மக்கள் இயக்க முன்னணி என்கின்ற கட்சியினுடைய சார்பில் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார். அது தமிழ் மக்களை பிரதிநிதிப்படுத்துகின்ற ஒரு கட்சி தான். அந்த கட்சியில நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு 5 பாராளுமன்ற உறுப்பினரை அர்ஜுனா ராமநாதன் ஐயா பெற்றுக்கொண்டார் என்றால், நாங்கள் மத்திய அரசு ஆளுகின்ற அரசோடு வந்து நாங்கள் பேரம் பேசுகின்ற ஒரு இணக்க பாட்டு டீலுக்கு நாங்கள் போகலாம். அதுக்கு 2 அமைச்சரவை இருக்கலாம், இல்ல ஒரு அமைச்சரை எடுத்துக்கொண்டு எங்களோட மக்களுக்கான அபிவிருத்தி அரசியலை மேற்கொள்றதுக்கு இது சாதகமான காலமா இது மாறி அமையும். அதை மையமா வச்சு கொண்டு நீங்க அனுராக பின்புலமா, அந்த பின்புலம் எங்களுக்கு எந்த புலம் நாங்கள் இப்ப இந்த தேர்தலை நாங்கள் நிக்கிற பின்புலம் வந்து மக்களுக்கு ஆணிக்க மக்கள் எங்களோட பின்புலம். ஆனா இந்த தேர்தலை வென்றால் மக்கள் வெற்றி பெற்ற பின்னர் ஒரு 5 ஆசனங்களை அர்ஜுனா ராமநாதன் பெற்றுக்கொண்டால் அந்த ஆசனம் வச்சு நாங்கள் என்ன செய்யறது, அடுத்த கட்டம் என்ன செய்யறது? அப்ப வெள்ள வெட்டியை செய்தால கடந்த கால அரசியல்வாதிகள் செய்த தவறுகளை நாங்கள் விடையிலாது. அப்ப நாங்கள் ஒரு அமைச்சு பதவியை போறோம் அல்ல ஏதாவது பெற்றுக்கொண்டு எங்களோட மக்களுக்கு என்ன செய்யலாம், இது அதுதான் முக்கியம். அப்ப அதுல வச்சு போட்டு பலர் வந்து நீங்க எந்த பின்பற்ற நிற்கிறீங்களா, யாருக்கு பின்னால் எங்களுடைய முதலாவது பின்பலம் இது வந்து ஐயா தெளிவா சொல்றேன்னா பாராளுமன்ற தேர்தல் ஒரு தேர்தல் தொகுதியிலையும் வந்து நாங்கள் வந்து என்ன செய்யணும், எங்களோட மக்களை தேர்வு செய்யணும். மக்களால் தெரிவு செய்யப்பட்டு அனுப்புகிற பிரதிநிதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது எம்பி என்ன செய்யணும், அந்த மக்களுக்குரிய விடயங்களை அவர்களால் தேர்தல் நேரத்தில் வைக்கப்பட்ட அந்த தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கையில என்ன சொல்லப்பட்டதோ, என்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதோ அதை அந்த மக்களுக்கு செய்யணும். செய்யாட்டி அடுத்த முறை வர முடியாது. அப்ப இந்த 5 ஆண்டுகள் அல்லது அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வரும் வரைக்கும் இவர்கள் எம்பியா தான் இருக்க முடியும். அப்ப அது வரைக்கும் அவர்கள் அந்த மக்களுக்குரிய சேவையை செய்யணும். அரசாங்கத்திட்ட எவ்வளவு பேசி பேரம் பேசி எடுக்க முடியுமோ அவ்வளவு இருக்கணும். உதாரணத்துக்கு ஐயா 10 சீட் வந்தாருண்டா 10 சீட்டை வச்சு நாங்க எடுக்கலாம். இதுதானே இப்ப இதுல நான் பலரை பாக்குற மாதிரி நீங்க காய்ச்சிட்டு போறீங்க வந்து ஐயான்னு ஒரு போஸ்டர் நீங்க ஷேர் பண்றதுல நங்கடையில உள்ள ரீபோஸ்ட் கூட நீங்க பண்றதுல பேஸ்புக்ல பின்னணியை பாக்குற ஒரு சிலர் தான் செய்யறீங்க. அப்ப என்னன்னா ஐயோட கதைக்கிற மட்டும் நோக்கம் இல்லை, ஐயாவுக்கு நாங்கள் எப்படி பலத்தை கொடுக்கலாம். அப்ப 45 நாள் தான் கிடக்குது. நாங்க இந்த அவர் கொள்கை உடனே விஷயத்த உடனே ஷேர் பண்ணுவோம். அவரை தன்னை பேஸ்புக்ல ஒரு பதிவு போட்டாருன்னா அது ஷேர் பாத்தீங்கன்னா காணாது. ஆனால் ஒன்லைன்ல நின்னீங்கன்னா 600-700 பேர் நிக்கிறீங்க, அது காணாது. அவ உண்மையில நாங்கள் உதவி செய்யணும்னு சொன்னா நீங்க பண பலம் தேவையில்லை, இருக்கிற கொடுக்கலாம், இல்லாத விடலாம். ஒரு 1000 பேர் இருந்தீங்கன்னா 100 பேர் நீங்க கொடுத்துட்டு விடலாம். ஆனா 900 பேர்ட்டும் இல்ல. அப்ப நீங்க செய்யக்கூடிய ஒரே வசதி டிஜிட்டல் உலகத்துல தான் அந்த போஸ்டர் ஷேர் பண்ணி விடுறது. இப்ப பண்ணி நினைச்சோன்னா நான் ஒன்று போட்டிருந்தேன்னா போடலாம். arjuna.news.com வெப்சைட் இருக்குது, அதுல நாங்க போட்டுக்கலாம். அந்த வாட்ஸ்அப் பைபர் லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், நீங்க அதுலயே ஷேர் பண்ணலாம். நாங்க ஒரு நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் அனைத்து செய்திலாம் உடனுக்குடன் எதிரி.com அதுவும் செய்யும். arjuna.news.com அர்ஜுனாவுடைய தேர்தல் கட்சி சார்ந்த அவர் விஷயம் தொடர்பாக முழுக்க அது பயந்து கொண்டு இருக்குது. இன்றைய கூட நாங்க பயந்து இருக்கிறோம். பார்த்த மக்கள் பாத்தீங்கன்னா காணாது. அப்ப நாங்க என்ன செய்யணும் சொன்னா பேஸ்புக்ல இல்லாட்டி என்ன செய்யும் வேற விஷயங்களை எடுத்து வச்சு நான் arjuna.news.com சொன்ன அந்த வெப்சைட்ல நாங்க பதிவேற்றம் செய்வோம். தயவுசெய்து உறவுகளை உதவி செய்யுங்க. நாங்க 45 நாளுக்குள்ள குறைஞ்ச வரைக்கும் நாங்கள் எவ்வளவு வேலையை செய்யணுமோ அவ்வளவு செய்யணும். செய்து அவரை எடுப்போம். ஐயோட பேசி போட்டு போறது முக்கியம் இல்ல. இப்ப கனவேல நாங்க பாக்குற குற்றச்சாட்டு இல்ல, பட் எனக்கு ஒரு ஆதங்கமா இருக்கேன்னா நான் பாக்குறேன் தலைவர் வந்து பேசுங்க, ஐயா வந்து உடனே வந்து பேசுறீங்க. ஆனா உங்களோட டிக்டாக் போய் பார்த்தா அவர்கிட்ட செய்தியை காண இல்ல.
சரி, நீங்க அவர் ஒன்று புதுசா செய்யறது இல்லை. நாங்க மணிமேந்தன் நான் போட்டதை நீங்க ரீபோஸ்ட் பண்ணலாம் டிக்டாக்ல, பேஸ்புக்ல அவர் போட்டு அதை ஷேர் பண்ணலாம். என்ன மணிமேந்தன் பேஸ்புக்ல அதுல இருக்குது. அப்ப அவரை பற்றி என்னென்ன வருதோ உடனே ரீபோஸ்ட் பண்ணி அவருக்கு என்ன செய்யலாமோ அதை செய்யலாம். மணிமேந்தன், ஹலோ பேசுங்க. அல்ல என் பேர் நொமிநாதன் என்று சொல்லி நான் இங்க என் ஊர் வந்து அவிசாவில், நான் இப்ப யாழ்ப்பாணத்துல இருக்கிறேன். எனக்கு என்னண்டா, நான் இவரை வந்து இந்த இவர்கிட்ட இந்த டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கிட்ட செயற்பாடுகள் எல்லாத்தையும் நான் மிகவும் உன்னிப்பாக அவதானிச்சு கொண்டு வர்றேன். நான் அவரை முதல்ல இந்த இதுல வரும்போதே நான் இவர் அரசியலுக்கு வருவார் என்கிற எனக்கு தெரியும் எப்படி இவர் வருவார் என்று. அது அவருடைய அந்த முதல் கட்டத்திலிருந்து அவரை உன்னிப்பாக அவதானிச்சு கொண்டு வந்த ஒருத்தரால நான் சொல்றேன் என்னண்டா, நீங்க இந்த இன்னொரு விஷயம், இதை கட்சி என்று சொல்றது பிள்ளை என்ன, ஏன்னா இதை கட்சியாக ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஏனென்றா இப்ப பார்லிமெண்ட் டிசால்வ் பண்ணி இதை வந்து எலெக்ஷனுக்கு கால் பண்ணதுக்கு பிறகு சொல்லிட்டாரு சுயேட்சையா தான் இது வந்து பேர் மக்கள் இயக்க முன்னணி மக்கள் இயக்க முன்னணி அர்ச்சுனா ராமன் வச்சிருக்கிறார். அது வந்து சொன்னார் வந்து நான் பேர் பதிவு செய்யல, நேரம் காணாது, நான் சுயேட்சையா தான் போட்டிடுறேன்னு சொன்னவர். அடுத்தது இன்னொரு ஒரு விஷயம் எனக்கு தெரியணும் என்னன்னா, நீங்க என்ன நான் உங்களை ஃபாலோ பண்ணி கொண்டு வரணும் உங்களோட எல்லா ஆக்டிவிட்டிஸையும். எங்களுக்கு எனக்கு நான் அவருக்கு ஓட் பண்றதோ இல்ல நான் ஒரு 10 பேரை அவருக்காக சேர்க்கிறதோ இல்ல 100 பேரை சேர்க்கிறதோ, என்னடா எங்களுக்கும் நல்லது நடக்கணும்னு தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அப்ப அதுல எனக்கு என்ன தெரியணும்டா, இவரோட இந்த 5 வருஷ நீங்க சொல்ற டெவலப்மெண்ட் அரசியலா இருக்கலாம், இல்ல தமிழ் தேசிய அரசியலா இருக்கலாம், அது ரெண்டையும் நீங்க மிக்ஸ் பண்ணாம தனித்தனியா இதுதான் எங்கட 3 வருஷத்துக்கான டெவலப்மெண்ட் அரசியல், இதைத்தான் எங்கட நோக்கமா போறோம். 10 பேரோ 5 பேரோ 2 பேரோ ஒரு ஆளோ வச்சுக்கொண்டு இதுக்குதான் போறோம். ஆனா உங்களோட வெள்ளவட்டி அரசியல் செய்த அரசியல் என்ன மக்களை காட்டின நான் இந்த வெள்ள வேட்டி அரசியல்காரர் ஒருத்தனையுமே இவனுங்க நம்புறது இல்லைன்னு. இவனுங்க எல்லாம் ஒரு செய்ய மாட்டானுங்க, இவனுங்க செய்ய மாட்டானுங்கன்னு தெரியும். இனிமேல் நாங்க வர்ற ஒரு ஆளை நம்பி நாங்க இறக்குறோம் என்று சொன்னாலும் இதுதான் எங்கட பிளான் என்று சொல்லி அவர் வடிவா ஆக்களுக்கு தெளிவா சொல்லி கொடுக்குற மாதிரி அளவுக்கு அவர் பிளானோட கொடுத்தா தானே நம்ம மக்கள்கிட்ட இதை கொண்டு போகலாம். சரியா? எங்களுக்கு என்ன பிளான் தெரியணும். எங்களுக்கு இவர் என்ன செய்ய போறார், ரைட்? நாங்க இது வந்து வெறுமனே தமிழ் தேசிய அரசியலா இல்ல இது வந்து நாங்க செய்ய போறது வந்து டெவலப்மெண்ட் ஓரியன்ட் அரசியலான்னு எங்களுக்கு தெரியணும். ஏன்னா இவரோட கதைக்கும் போது வெறுமனே அபிவிருத்தி அரசியல் வேணுமா, தமிழ் மக்களுடைய அரசியல் வேணுமா, புரியுற சொல்லுங்க. தமிழ் மக்களுக்கு என்ன அரசியல் வேணும்? எங்களுக்கு இப்ப மெயினா இருக்கிற பிரச்சனை வந்து நீங்க டேட்டாஸ் எடுத்து பாருங்க. அபிவிருத்தி அரசியல் வேணுமா அல்ல தமிழ் அரசியல் வேணுமா? அதே அபிவிருத்தி அரசியலும் வேணும். நோமிநாதன் நீங்கள் வந்து அவிசாவளின்னு சொன்னீங்க, நன்றி. நானே கனகாலமா தேடிக்கொண்டு வந்து இந்த அவிசாவளியில ஒரு தமிழால பிடிக்கணும். என்னன்னா 2009 இந்த போர்க்கால சூழ்நிலையில குணர்ந்த எங்களுடைய சகோதரர்கள், அதாவது வந்து போராளிகள், பெண்கள், அப்படி இப்படி என்றெல்லாம் கொலை செய்யப்பட்ட இடம் வந்து இந்த அவிசாவளி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கட்டாயமாக. கொஞ்சம் பாருங்கண்ணா, நாங்கள் இதெல்லாம் தெரியாம எல்லாம் கேட்கலாம், அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு அப்படியெல்லாம் மேப் எல்லாம் போட்டு எனக்கு காட்ட வேண்டிய தேவையில்லை. இந்த விஷயம் எல்லாம் நடந்தது அங்கதான் பெரிய ஒரு பாரிய முகாம் இருந்தது. அங்க உணர்ந்து பற்றி தான் எல்லாம் வாங்க. கொஞ்சம் பாருங்க இங்கதான் முதல் கொண்டது. பிறகு பிந்துரு வேலைக்கு கொண்டு போயிருக்கலாம். அதை பற்றி நான் கதைக்க வரையில. நீங்கள் எல்லாம் பேசாம தேவையில்லாத கதை இல்ல. எங்கட உறவுகளை வெட்டி கொத்தேக்க நீங்க பார்த்து கொண்டு இல்ல இருந்தீங்க. இப்ப வந்து 2 டாக்டரை பேட்டி காட்சி கொண்டிருக்கிறீங்க. அவர் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும். முதல் உங்களுடைய உணர்வை முதல் மாத்துங்க. நீங்கள் அதை எல்லாத்தையும் அங்க பார்த்து கொண்டே இருந்தீங்க. எனக்கு தெரியும், நீங்கள் கதை கேட்க எனக்கு தெரியும். சரியா?
எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியாம நாங்க இதுல வந்து நின்று கொண்டு குந்தி கொண்டிருக்கல. மற்ற நீங்க நினைக்க கூடாது உங்களே மாதிரி டை கட்டி கொண்டிருக்கிற மாதிரி டை கட்டி கொண்டிருந்தா தான் பெரிய ஆக்கள் நீங்க நினைக்கிற மாதிரி யோசிக்க கூடாது. நீங்க என்ன செய்தீங்க அண்ணன்? ஆவிஷாவலையில கொஞ்சம் பாருங்க, ஆவிஷாவலையில ராஜபக்ச கலியில இருந்து வந்து இறங்கினது மக்களுக்கு எல்லாம் தெரியும். தயவு செய்து சும்மா இருங்க, சும்மா இதுல வந்து ரெண்டு மொக்கெனப்பட்டு போயிடாதீங்க தயவு செய்து. உங்களோட எந்த ஆர்கியுமெண்ட்டுக்கும் வர விரும்புகிறேன். நோமினா நீங்கள் கதைச்சதை நான் கேட்டுக்கொண்டு தான் இருந்தேன். சந்தோஷம், நீங்கள் இதுல வந்து கருத்து தெரிவிக்கிறது எனக்கும் சந்தோஷம். மலையம் என்று நீங்க சொல்லிக்க ஒரு 2 வசனம் சொல்றேன், விரும்பினா கேளுங்கோ. நான் நினைக்கிறேன் மலையத்தின் தமிழ் இலக்கியத்துல நீங்கள் என்ன எது சம்பந்தமா, நீங்கள் ஒரு சயின்ஸ் சம்பந்தமானாலா இல்லாட்டி ஆர்ட்ஸ் சம்பந்தமானாலா? அண்ணா டாக்டர், நான் வந்து ஆர்ட்ஸ் சம்பந்தமான சயின்ஸ் சம்பந்தமான, நான் வந்து உண்மையில ஒரு சாதாரண ஒரு காமன் மேன். I wanted to say that this thing sometimes this is அவங்க வந்து சில விஷயங்களை வந்து அவங்க வந்து என்னென்னமோ காய்ச்சி கொண்டு போறாங்க, அதெல்லாம் தேவையில்லை. நான் உங்களை மதிக்கிற ஒரு மனுஷனா நான் சொல்றேன். என்ன ஒரு காய் கொடுங்க. என்ன நான் அதை கேட்டு நான் சொன்னால், பேராசிரியர் அருணாசலம்ன்றது என்னுடைய வைஃப் அண்ட் அப்பா, இது முதலாவது வைஃப் அண்ட் அப்பா, எக்ஸ் வைஃப் அண்ட் அப்பா. அவர் வந்து மலையக தமிழ் இலக்கியத்துக்கு வந்து 14 புத்தகம் எழுதினவர். அவர் எழுதின புத்தகம் இன்று வரைக்கும் வந்து பாடத்திட்டங்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கு. அவர் யாழ்ப்பாணத்துல சாவச்சேரி சொந்த இடமா பிறப்பா கொண்டவர். அவர் வந்து யாழ்ப்பாணத்தை பற்றி ஒரு புத்தகமே எழுதல. அவர் எழுதினது மலைய இலக்கிய அலசல்கள். அவற்றை 14 புத்தகங்கள் இருக்கு. அது வந்து பேராதன யூனிவர்சிட்டியில ஒரு அசோசியேட், அதுக்கு பிறகு ஒரு சியா ப்ரொஃபஸரா இருந்து ரிட்டையர் பண்ணினவர் 2008ஆம் ஆண்டு பேராதன பல்கலைக்கழகத்தின் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டியின் ஒரு ப்ரொஃப். அது ஒன்று என்னுடைய குடும்பத்தில இருந்து மலையத்துக்கு செய்யப்பட்ட முதலாவது உதவி. 2வது நான் என்ன செய்திருக்கலாம் மலையத்துக்கு நீங்க கேட்கலாமல்லோ. மலையத்துல வந்து முதல் கார்டியோலஜிஸ்ட், அதாவது வந்து கார்டியோலஜிஸ்ட் என்றால் தமிழ் சொல்ற இதயத்துக்கு சம்பந்தமான டாக்டர் கலமாறன். அவனை படிப்பிச்ச 3 வாரம் படிப்பிச்சது நான். அது மாதிரி அது மயூரனா இருக்கட்டும், உங்களோட எஜுகேஷனல் டைரக்டர் மிஸ்டர் மிஸ்ஸஸ் கணவதியத்துக்கு தெரியுமா உங்களுக்கு மலையமண்டா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அது மாணிக்க பிள்ளையா ஹெட்டன் மாணிக்க, நீங்க மலைய மன்னனோட காய்க்கிறேன்னா நான் ஒரு 5 நிமிஷம் காய்க்க ஆசைப்படுறேன். அது ஹெட்டனா இருக்கலாம், நோவூட்டா இருக்கலாம், தலவாக்கொலையா இருக்கலாம், மஸ்கலியாவா இருக்கலாம், நுவர்லியாவா இருக்கலாம், இல்ல ஹெட்டன்ல இருக்க மாணிக்க பிள்ளையா கோயிலா, டன்பாரா, எங்க வேணுமென்றாலும் நீங்கள் போய் ராமநாதன் அர்ச்சனாவை கேட்கலாம். அர்ச்சனான்னு சொல்லி ஒரு சேர் ஒரு ஆள் 2 ரூபாய் படிக்கிறது வந்து. நான் வந்து 2008ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு 7, 8, 9, 10, 11 இந்த இவ்வளவு காலத்திலையும் ஹட்டன்ல விடிய காலம் போயிட்டீங்க போடுறது இருக்கிறீங்களா? இல்ல அண்ணன் டாக்டர், நான் கேட்டுக்கொண்டு ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட்டு நான் சொல்லிடுறேன் டாக்டர். என்னண்டா, நான் உங்களை முதல் நாள்ல இருந்து உங்களை நான் உன்னிப்பா அவதானித்து கொண்டுதான் நான் முடிச்சிருவேன். அப்புறம் நீங்க கேட்கலாம். என்னண்டா, ஹட்டன்ல வந்து 3 வாடம் பயோ விடிய காலம் 2 மணிக்கு ஹட்டன் எப்படி குடிரமன்னு உங்களுக்கு தெரியும். விடிய காலம் 2 மணிக்கு, விடிய காலம் 3 மணிக்கு, விடிய காலம் 4 மணிக்கு கிளாஸ் செய்தால் நான் ஹட்டன்ல. சரிதானே? நீங்க வேணுமெண்டா போய் கேட்கலாம். ஹட்டன்ல இருக்க எஜுகேஷன் டைரக்டர்ஸ் 2009-10 இருந்தார்கள். எக்ஸாம் படிச்சு எடுத்துட்டோம் மயூரன் அம்மா. அது நீங்க போய் ஹட்டன்ல போய் எங்க வேண்டாலும் கேட்கலாம்னு. நான் அப்ப ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருக்கேன், டென்டல் ஸ்டூடெண்டா இருக்கேன். மலையத்துக்கு வந்து நான் படிப்பிச்சேன். அங்க மலையம் தான் எனக்கு சோறு போட்டு கூட சொல்றது கூட மிக ஆகாது. நான் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கேன். வந்து அங்க இருக்கிற சயின்ஸ் சோலோ சயின்ஸ் சென்டரை நிப்பாட்டி, கெமிஸ்ட்ரி சென்டரை நிப்பாட்டி நான் தனியா படிப்பிச்சு ஸ்கூல்ல போய் ஹட்டன் ஹைலாண்ட்ஸ் காலேஜ்ல படிப்பிச்சு, அதுக்கு பிறகு முன்னூறு சென்ட் ஜோன்ஸ் போஸ்கோல படிப்பிச்சு, மஸ்கலியால போய் படிச்சு, நோவூட்ல படிப்பிச்சு, அதுக்கு பிறகு இப்ப நீங்க உங்க ஹட்டன்ல போனீங்கன்னு சொன்னா தெரியும், நப்லாண்ட் ஒரு முஸ்லீம் பிள்ளையோட படிச்சு. என்னட்டு அவன் அப்பா வந்து ஹட்டன்ல பெண்ணம் பெரிய ஒரு முஸ்லீம் குடும்பம், பெண்ணம் பெரிய ஒரு பேக்கரி மேனேஜர்ஸ். சோ எல்லாருக்குமே படிப்பிச்சது நான் ஏன் அதை சொல்ல வரேன்னு சொன்னா, எனக்கு மலையத்துக்கும் கணக்க தொடர்பு இருக்கு, எங்களோட மாமாக்கும் மலையத்துக்கும் கணக்க தொடர்பு இருக்கு. அது சாதாரணமா அறிவு சார்ந்த தொடர்பு. அரசியல் சார்ந்த தொடர்பை பற்றி உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொன்னா, சஜித் சார், அதாவது முன்னாள் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களை கதைக்க சொல்லி எனக்கு எடுத்து சொன்னது வந்து ராதாகிருஷ்ணன். இப்ப நீங்கள் மலைய அரசியல் கேட்டீங்கன்னா நான் கதைக்க விரும்பல. எனக்கு சந்தோஷம் நீங்கள் கதைச்சது. உங்களால் ஏழுமண்டால் நீங்கள் மலையமன்னு சொன்ன பிறகு யாழ்ப்பாண அரசியல நீங்கள் கருத்து தெரிவிக்கிறத நான் விரும்பல.
மலைய அரசியல் உங்களுக்கு ஏதாவது செய்யணுமாண்டா யாழ்ப்பாணத்துக்கு வந்து நான் ஆல்மோஸ்ட் 20 வருஷம். நான் 20 வருஷத்துல நான் எங்க வேலை செஞ்சேன், என்ன செஞ்சேன், நான் எவ்வளவு வண்டியில என்ன செஞ்சேன், அதெல்லாம் தேவையில்லாத கதை. என்ன அதெல்லாம் இப்ப கதைக்கு தேவையில்லை. நான் என்ன சொல்ல வரேன், அரசியல்ல வந்து நீங்கள் யாழ்ப்பாணத்து அரசியல்ல வந்து 2000 நான் வந்து நான் எவ்வளவு வண்டியில என்ன வேலை செஞ்சேன், எதை செய்யணும் நான் ஒன்னும் சொல்ல விரும்ப இல்ல. ஏன்னாடா சில ஆட்களுக்கு நாங்க யாருன்னு சொல்றது வந்து சொல்ல தேவையில்லை. இன்றைக்கு மலையகத்துல வந்து நீங்க இன்றைக்கும் கிளிநொச்சியில இருக்க முக்காவாசி போராளிகள பாதி பேரை பாத்தீங்கன்னாலும் நாங்க மலையகத்துல இருந்து வந்து சொல்லியிருக்க வேணும். நான் மலையத்துக்குரிய அடியான ஆள். நான் இருக்கிறது கிளிநொச்சி. நான் 20 வருஷமா யாழ்ப்பாணத்துல இருக்கிறேன்டா. நீங்கள் வன்னின்ற ஒரு மைண்டன். ஆனா நீங்கள் வந்து சொன்ன அறிமுகம் என்னண்டா, நான் மலையத்துல இருந்து யாழ்ப்பாணத்துல இப்ப வந்து நிக்கிறேன், கதைக்கிறேன். அதை பார்க்கறதுக்கு விளங்கி இருக்கும். ஒரு விஷயத்த வடிவா கிளியரா கதைச்சிங்கன்னா நல்லா இப்ப எனக்கு விளங்குது. நீங்கள் மலையக அடிப்படையாக கொண்ட வன்னியில பிறந்து வந்த தமிழர்ன்ற விளங்குது. அதை முதலே நீங்க சொல்லியிருந்தீங்கடா, நான் இதுதான் என்னுடைய வரலாறுண்டா. அந்த கீழே இருக்கிற ரோஹான் அவரும் உங்களை பேசியிருக்க மாட்டார். அது உங்களதான் பிள்ளைன்னு நினைக்கிறேன். அது உங்களை பொறுத்தது. நன்றி அண்ணா. ஆமா, பேசுங்க டாக்டர். வணக்கம் டாக்டர். என்னென்னா உங்களுக்கு என்ன உதவி வேணுமென்றாலும் நான் செய்ய தயாரா இருக்கிறேன். நீங்கள் அது சம்பந்தமா உங்களுக்கு உதவி தேவையா இருந்தா மைந்தன் அண்ணாட்டை ஒருக்கா சொல்லுங்க. உங்களுக்கு அந்த உதவி எனக்கு நேர ஒரு உதவியும் தேவையில்லை. நன்றி, பெரிய உதவி நீங்க சொல்றது. நான் என்ன செய்ய போறேன் சொன்னால், எங்களுடைய அதாவது வந்து எங்களுடைய கட்சி அமைச்சு கட்சியின் ஜாப் எழுதி முடியுது. ஜாப்பையும் எழுதி முடிச்சு போட்டு கான்ஸ்டிடியூஷனை ஃபைனலைஸ் பண்ணி போட்டு மைந்தன் அண்ணாக்களுக்கு எல்லாம் அனுப்பி போட்டு அதை ஃபைனலைஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு இப்ப கட்சிக்குரிய ஜாப் எழுதுறது கனகாலம் வேணும். இப்ப நாங்க ஒரு சுயேட்சை குழுவா தானே கேட்க போறோம். சோ அந்த சுயேட்சை குழு வந்து இயங்குறேன்னு சொன்னா ஏதாவது ஒரு கட்டாயம் கொண்டு இருக்கத்தானே வேணும். அதை எழுதி கொண்டு அதை வந்து லீகலைஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி அதோட தான் போய் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இதை ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு அதுக்குரிய அக்கௌண்டையும் கிரியேட் பண்ணி போட்டு அதுக்கு செயலாளர் பொருளாளர் எல்லாம் வேற வேற ஆக்கள் இருக்கணும். அவையோட இதுல போட்டுக்கொண்டு அந்த கட்சியின் அக்கௌண்ட் நம்பரை நான் பொது வழியிலேயே பகிர்வேன். எனக்கு அதுல பயம் இல்லை. என்றால் நாங்கள் அது புலியான விஷயமா செய்யறோம், லீகலா தானே செய்யறோம். சோ அந்த பொது வழியில பகிரப்படும். அந்த பொது வழியில பகிர்ந்த பிறகு அந்த அக்கௌண்ட்களுக்கு வந்து நீங்க நேர போடலாம். மற்றபடி எனக்கு நேர தேவையில்லை. ஒன்றுமே நான் இந்த புகார்கள்ன்றப்ப போறதும் இல்லை. அப்படிப்பட்ட அரசியல்வாதியா இருக்க போறதும் இல்லை. ஆனால் நீங்க சொன்னது எனக்கு சரியான சந்தோஷம். அதுக்கு ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, ஒரு 1 வீக் வெயிட் பண்ணுங்க. எங்களுக்கு காசு தான் முக்கியம் இல்லை. ஆனால் பட் ஒரு என்ன சொல்றது, ஒரு பரப்புரை செய்யறேன்னு சொன்னால் அது மக்களுக்கு ஏதாவது போய் சேரணும்னு நினைக்கிறேன். ஒரு டிஷர்ட்டோ ஒரு ஷர்ட்டோ ஒரு கேப்போ ஒரு குடையோ போய் சேரணும்னு ஆசைப்படுறேன். சோ அதை விட்டுட்டு சும்மா சுவரட்டி அடிச்சு 50 லட்சம் சுவரட்டி 13 லட்சத்துக்கு குடும்பல சுவரட்டி அடிச்சுன்னு சொன்னாங்க. நான் அவங்க ஒன்றையுமே காணல. நான் அப்படி செய்ய மாட்டேன். நான் அதுக்குரிய டைம் ஒன்று வரும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மற்றது இவர்கிட்ட ஒன்று காசு ஒன்றும் அனுப்புவேன்னா நான் இது வரைக்கும் எந்த பேர்ல ஒருத்தர்டையும் காசு வேண்டாம் இல்லை, வேண்ட போறதும் இல்லை. அதுக்குரிய கட்டமைப்பை நிறுவும் வரைக்கும் ஒரு கொஞ்சம் டைம் தாங்கோ. அதுக்கு பிறகு உங்களுடைய பண உதவியில நீங்கள் விரும்பினா அந்த கட்டமைப்புக்குரிய இதுக்கு செய்யலாம். நீங்கள் ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு செய்யலாம். தேங்க்யூ. அடுத்தது என்னடா டாக்டர் வந்து அந்த ஜங்கர்ஸ் தான் வந்து இந்த மீடியா எந்த நேரம் போனோட இருப்பினம். ஆனா வயதானாக்களுக்கு வந்து போனை யூஸ் பண்ண தெரியாது. என்ன நடக்குதுன்னு அது இந்த முறை நடந்த என்னண்டா, ஒரு நான் ஜோக்கா சொன்னா ஒரு ஆள் போய் ஓட் போட்ட என்னண்டு சங்குக்கு ஓட் போட்டா ஏண்டாவது கோயில இருக்கிறது. அப்ப வேற என்னது போச்சுன்னா நான் விபூதிக்கும் பூக்கும் போட்டுட்டு வந்தேன். நாட்டு விபூதி இல்ல ஊதுபத்தியோ ஏதோ வந்து அப்ப பூக்கும் போட்டு நான் வாழைப்பழத்துக்கு போட்டதெல்லாம் இருக்குது. இந்த பக்கத்துலயும் ஒன்று இருக்குது. அது வந்து நான் வாழைப்பழத்துக்கு போட்டேன்னு ஜோக்கா சொன்னது. அப்படி ஏன் வாழைப்பழம் அது அர்ச்சனை தட்டில வைக்கிறேன்னு சொன்னாக்களும் இருக்கணும். சோ அதுல அப்படியான ஆக்களை வந்து அன்னாசி பழத்துக்கு போட்டது இருக்குது. அப்படி கதைகள் வேற டயருக்கு போட்டது இருக்குது. அப்படி இந்த பக்கத்துல இருக்கிறாங்க. அத சும்மா ஜோக்கா சொல்றேன். நான் அவங்க எல்லாம் பிசாடி தான் போட்டோம். சும்மா ஜோக்கா சொல்றேன். நான் அது வந்து அரசு அடிமட்டத்துல எங்கட இது வந்து நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று எழுதி கொண்டிருக்கேன். கையில பேனையும் 3 கொப்பி தான் இருக்கு. சுத்திர புத்தகங்கள்லாம் கிடக்குது. அது அடிமட்டத்துக்கு போவோம்மா. வாசிய சாலையில இருந்து ஒவ்வொரு வீடுகள் வரைக்கும் அடிமட்டத்துக்கு போகும். எல்லாம் பரப்பர வந்து அடிமட்டம் வரைக்கும் இருக்கும். அதுல எந்த சந்தேகம் வேண்டாம். ஓம் டாக்டர், அந்த பரப்புரையில வந்து ஒரே வேடத்தை நாங்க சொல்லணும், மாத்தி மாத்தி யூஸ் பண்ணக்கூடாது. நாங்கள் முதல்ல வந்தது அதான் உங்களுக்கு விளங்கிடணும். மாத்தி என்று சொல்றேன். நீங்கள் விளங்கிடணுமா? நீங்கள் கிரிக்கெட் விளையாடி இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். முதலாவது போல் வந்து ஓடி அந்த நோ போலா போட்ட உடனே அந்த மேட்ச் தோக்க போறது இல்லை. மேட்ச் கடைசிய ஸ்கோரை பார்த்து யார் வின் பண்றது தான் தீர்மானிக்கிறது. எலெக்ஷன்ல யார் வின் பண்ணினது?
நான் நோ பால் ஒயிட் பால் போட்டேன்டா, ஏனென்றா எனக்கு அது ஃபர்ஸ்ட் டைம். சோ நான் நோ பால் போடுவேன், ஒயிட் பால் போடுவேன். நான் போட்ட பால் வந்து கீப்பரை தாண்டி பின்னால போய் விழுந்திருக்கும். என்னை பற்றி அது பரவாயில்லை. அது பிறகு நான் தொடர்ந்து ஒழுங்கா பவுன்சர் அடிச்சா தானே, ஜோக்கர் அடிச்சா தானே, கடைசியா மேட்ச் வின் பண்ணி தானே போட்டிருக்கோம். அது பிறகு பேட் பண்ணி எல்லாம் 6 அடிச்சாங்க தானே, இப்ப வின் பண்ணி தான் நிக்கிற மேட்ச். அப்ப கடைசி ஸ்கோரை பார்க்காம இவர், அப்ப நீங்கள் போய் சொல்லலாது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்ச்ல இவர் வந்து முதல் நோ பால் போட்டவர், அப்ப இவர் தோத்துட்டார். ஆனா நாங்கள் மச்சில தோத்துட்டோம், ஆனா இவர் நோ பால் போட்டவர் தானே கதைக்கு இல்லாது. அது மச் தெரிஞ்சவனுக்கு, ஒரு ஸ்போர்ட்ஸ் தெரிஞ்ச ஆளுக்கு விளங்கும். முதலாவது கோலை கொண்டே வெளியே அடிச்சேன்றதுக்காண்டி மச்ச பாக்குறதுல கடைசி என்ன ஸ்கோர் தான் நாங்கள் பாக்குறாங்க. அது உங்களுக்கு நான் விளங்குமான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த விஷயத்துல மாத்தி சொல்றதுக்கு ஒரு தேவையும் இல்லை எனக்கு. ஏனென்றா நான் கிளியரா சொல்லி போட்டேன். இப்ப கூட ஒரு ஆக்கள் காய்ச்சி கொண்டிருக்கீங்கன்னா, நான் திடீரென்று என்பிபிக்கு சப்போர்ட் பண்ணி என்பிபியில போய் நிற்போம். நாங்கள் கட்சி எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி சேர் ஆர்டர் எல்லாம் போட்டுட்டோம். அதுக்கு பிறகு இனி மாத்துறதுக்கு என்ன சான்ஸ் இல்லை. ஆனா அவை வந்து காய்ச்சி கொண்டு தான் இருக்கணும் என்பிபி. அவையோட ரெக்வஸ்டையும் பரிசீலிச்சு கொண்டு இருக்கிறோம். மேபி அவை சரியான பாசிட்டிவா எங்களோட கதைப்பினம்டா அவையோட கதைப்பம் படிக்கும். ஓ மற்றது மைந்தரண்ணா சொல்லுமா பொழுதா நீங்க தான் ஷேர் பண்ணினதை பார்த்தனா தமிழடியான் கூட கேட்கிற அர்ச்சுனாவத்தக வேற யாரும் இருக்கீங்க இருந்தா சொல்லுங்க. சிவஞானம் சிவச்சந்திரன் ஒரு 5-6 பேர்ட்ட பேரை போட்டிருக்கிறார். எங்களோட சீனியர் அண்ணா அவரால், அவர் ஒரு விஓஜி, அவர் ஒரு 5-6 பேரை நொமினேட் பண்ணியிருக்கிறார். அதுல நல்ல தலைவர்கள் இருக்கணும். அது அவைகளையும் நீங்கள் யாராவது பரிசீலிச்சு பார்க்கலாம். ராமநாதன் அர்ச்சுனா செய்யணும் மட்டும் இல்ல, அதுல கணவர் பேர் எல்லாம் போட்டு ஏதோ அதுல என்னையும் டேக் பண்ணி கிடக்கு Facebook போஸ்ட்ல சிவஞானம் சிவச்சந்திரன் நீங்க வெறும் என்னையும் டேக் பண்ணி கிடக்கு. அதுல அவரால் கேட்டிருக்க, அப்ப ராமநாதன் அர்ச்சுனா இல்லையாண்டு இருக்கு. அப்ப அதுல அண்ணா வந்து ஜோக்கா போயிட்டு அவன் ஜனாதிபதி யாரண்டே சூஸ் பண்ணினவன், அவனை போய் நான் சூஸ் பண்றேன். அது ஒரு குத்தல் பதிவோ தெரியல. பட் அதுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், நான் ஆக்களை நொமினேட் பண்ண ஜீனியஸஸ் தான் நொமினேட் மைசெல்ஃப் பண்றேன். என்ன வந்து அவர்கள் வந்து என்ன நொமினேட் பண்ணலாது. ஐ எம் டைப் ஆஃப் கிங் மேக்கர். எனக்கு வந்து அதாவது நான் ஒரு விசில் ப்ளோவர். உங்களுக்கு அது விளங்கி இருக்கும். நான் ஊதின விசிலத்தான் இப்ப கணவர் பிடிச்சோம் நிக்கணும். அது ஜனாதிபதி பிடிக்கிற விசில் கூட தான் நானும் ஊதி இருக்கிறேன். பட் அது நச்சுரலா வந்து எனக்கு அது நச்சுரலா வந்து நான் பிளான் பண்ணி ஊதையில. நான் பிளான் பண்ணி ஊதையில நச்சுரலா எந்த பொலிசிக்குள்ள தாங்களாவே கிடந்த விசில் எடுத்து ஊதி போட்டு ஓடி போய் மற்ற பக்கம் நின்றாகலாம் இப்ப மாட்டி போயிருக்கணும். இப்ப கிட்டத்தட்ட என்னோட ஒரு 100 பக்கத்துக்கு தேவையான எவிடன்ஸ் வந்து சேர்ந்து இருக்குது. அதுல வழக்கல் கணக்கு போடப்பட்டிருக்கு. இப்ப போலீஸ் அளவில் நிக்குது. போலீஸ் அதை விசாரிக்க முடிய வழக்கல் போடப்படும். அதுல எங்க ஆளுநருக்கு கூட வழக்கு போட்டிருக்கு. முன்னாள் ஆளுநரா பார்த்தேன் நேற்று இதையும் பார்த்தேன். விட இல்லை கொலையா போட்டாலும் மற்றது டாக்டர் என்னண்டா இப்படி தமிழடியானும் கேட்கிறோம், யாரும் சொல்லுங்க வெறும் கேட்கணும். ஆனா அவைக்கு சொல்லுவதுக்கு முடியாம இருக்குது. அடுத்தால் யாருன்றத சொல்ல பயப்படினோம். என்ன நீங்க பாக்குறீங்க தானே, வேற முடியாது நீங்க ஷேர் பண்ணல கேட்கிறேன். அப்ப சொல்லுங்க, அர்ச்சனா விட வேற யாரும் உங்களுக்கு இந்த களத்திலே அர்ச்சனா ஐயாவோட சேர்த்து நான் நினைக்கிறேன் 3 கட்சி இப்ப அர்ச்சனா ஐயாவோட சேர்த்து இன்னொரு ஆள் இறங்கிட்டார். ஒரு 3 எழுத்து ஊடகக்காரரும் இறங்கிட்டார். அதை விட இன்னும் ஒரு வெள்ளவட்டில இருந்து இந்த பிரச்சனை வந்து ஒண்ணு உருவாகணும் எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்குது. அப்படி வந்து இப்ப சொல்லுங்க, அர்ச்சனா ஐயா கட்சி, அந்த 3 எழுத்து ஊடகத்தின கட்சி, மற்ற புதுசாக வரப்போற வெள்ளவட்டி உண்டு. அதை விட இருக்கிற அங்க டக்ளஸ் ஐயா இருக்கிற சைக்கிள்காரர் வைக்கணும், வீட்டுக்காரர் வைக்கணும். இவ்வளவு பேரோட இப்ப 7 கட்சி ஒரே வடக்குல மட்டும் மோத போகுது. இப்ப 3 கட்சி புதுசா வந்திருக்கு. இப்ப வாக்கு சிதறல் பெரிய பிரச்சனையா இருக்குது. இதுல கனவு அர்ஜுனா சொன்ன மாதிரி முதியோர் எல்லாம் வீட்டுக்கு போய் சேர வேண்டிய கட்டாயம் வந்திருக்குது. அப்ப மக்களாகிய நீங்கள் முடிவெடுத்து கூட பரப்புரையை செய்யுங்க. அதோட இப்ப அனுராவும் நேரடி அவட்ட கட்சி இறக்குறாரோ அல்லது ஆதிக்க ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாரோ தெரியாது. அப்படி வந்தா 8வது கட்சி வந்துடும். பெரிய பலத்தை போட்டியக்கா விளங்குதானே. இது மிக கவனமா கையாளப்பட வேண்டிய விஷயம். கரணம் தப்பினா மரணம். மணிவேந்திரன் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஓவர் கான்பிடன்ஸ் இல்ல. பட் நான் கொண்டு வந்த ஆக்கள் கூட ஸ்ட்ராங்கான ஆக்கள். ஆனா கொண்டு வந்த ஆக்கள் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லாத ஆக்கள். அதோட என்ன தமிழடியான் வடிவா சொல்லியிருக்கு, நான் டாக்டரா இருக்கேன் சரி, இண்ட வரைக்கும் இருக்கேன் சரி, ஒரு கொரப்ஷனுக்கு வாழ்க்கையில ஒருத்தர் மட்டும் தேடி கண்டுபிடிக்கல. அது அப்படி இருக்கிறேன்னு சொன்னால் நான் அப்படி வெளிப்படையா பகிரங்கமா வந்து நான் சொல்ல மாட்டேன். நான் பேரதினியில வேலை செய்யக்கூட 5 டாக்டர்ஸ் இந்த வேலையை உண்டாச்சு. நான் பேர்மெண்ட் ஆக்களை சொல்லி விடுறேன். குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் யூனிட் நான் தான் பார்த்தேன், பிளானிங் நான் தான் பார்த்தேன், ஹெல்த் இன்ஃபர்மேஷன் ரிசர்ச் யூனிட் நான் தான் பார்த்தேன். சாரோட டிரெக்டர் சாரோட முழு வேலையும், அதாவது பர்சனல் இன் சென்ஸ் ஹாஸ்பிட்டல் லெட்டர் அடிக்கிறதுல இருந்து, ஹாஸ்பிட்டல்ல இருந்து ப்ரொஜெக்டர்ல இருந்து எல்லாமே நான் பிளானிங்கா தான் நான் தான் பார்த்தேன். அதோட மித்ருபிஎஸ் பார்த்தேன். அதை விட இஎன்டியும் போய் பார்க்க சொல்லி இஎன்டி டாக்டர் வேலையும் பார்த்தேன். அப்ப 6-7 பேர் டாக்டர் மாட்ட வேலையை செய்து போட்டு தானே சம்பளம் எடுத்தேன்.
அதை வேணுமெண்டா கூட போய் பார்க்கலாம். இல்ல சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் என்னென்ன வேலை நான் சாவச்சேரியில ஹாஸ்பிட்டல் இருக்கவனுக்கு தெரியும். பீடியாட்டிக் போர்ட்ல இருக்கிற நேரமும் ஓபிடி போய் பார்த்திருக்கிறோம், ஜெனோப்ஸ் பார்த்திருக்கிறோம், சர்ஜிக்கல் போர்ட்டை பார்த்திருக்கோம். நைட்ல ஒன்கோல் ஒரு டாக்டர் இருந்தோட நைட்ல தனியா ஒன்கோல் செய்திருக்கிறோம். ஸோ வேலை செய்யற இடத்துலயும் வேலை செய்ய இடத்துலயும் உள்ள இடத்துலயும் ஒருத்தன் குறவடிக்க இல்லாது இனியும் பிடிக்க போறதும் இல்ல. சும்மா வந்து டக்ளஸ் ஐயா முதல் பேசினது, முதல் டாக்டரா இருக்க பேசினதும், அதுக்கு பிறகு ஒரு அவர் என்ன ஏமாத்தினா பிறகு பேசினதையும் ஒரு இதை அடிச்சு போடுறதும், மற்றது மூன்று அரசியல்வாதிகள்கிட்ட போட்டு நான் வந்து நன்றதையும் அடிச்சு சும்மா ஆளுக்கு விரும்பி என்ன முடியலாம் தானே திரும்ப திரும்ப கதைப்பானேன்னு அதை இந்த டைம் அவன் வேஸ்ட் ஆகுவான். அடுத்த கேள்விக்கு பாயும். ஓகே நிலரசிகன் கதைங்க. நிலரசிகன் கதைங்க. உங்களோட பையன் இருக்கலாமா? போய் சொல்ல உண்மை. ஆஸ்திரேலியாவுக்கு ரமேஷ் சொல்றீங்க, டெலிஃபோன் காய்ச்சினீங்களா கிடைக்கலையா? காய்ச்சான் பேர் தெரியா எனக்கு, ஆனா அவர்கிட்ட பேர் வந்து குமார் என்று தான் சொல்லப்படுவேன். அது ஓ காய்ச்சினீங்களா கிடைக்கல? உங்களுக்கு தான் பிஸியா இருந்தவர். அவர் என்ன செய்யறது பாக்குறீங்க இந்த வலைத்தளத்துல வந்து என்ன செய்யறேன்னு உங்களோட போட்டோ ரமேஷ் இருக்கு தெரியுமா டிக்டாக்ல? எனக்கு டிக்டாக்ல ரமேஷ் தெரியாது, ஆனா எனக்கு கதைச்சு கேட்ட அண்ணன் பேர், நான் இப்ப வெளுத்த வெள்ளையன் நம்புறாள், எனக்கு காய்ச்ச அண்ணன் பேர் வந்து என்ன பேர் குமார் என்று சொல்லி ஆஸ்திரேலியாவில இங்க எங்க என்ன சாமான் கிளிநொச்சியில வந்து அந்த கண் தெரியாதா கண்ட அவரை பற்றியா கேக்குறீங்க, வேற யாரை பற்றி கேக்குறீங்க? அண்ணா உங்களோட கேள்வியை சொல்லுங்க. யாரு அண்ணா சரண், உங்களோட கேள்வி என்னன்னா? சார் உங்களோட கேள்வி என்னன்னா?